கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே இறங்கி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்கு உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. தேவ ஆவியானவர் நேற்றைய தினத்தில் எங்களோடு கூட இருந்து நடத்தினது போல, இன்றைய காலையிலும் ஆராதனையிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது போல, இந்த ராத்திரி வேளையிலும் தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறதை எங்கள் காதுகள் கேட்க, எங்கள் காதுகளை தேவ ஆவியானவர் திறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் பேசுங்க, நீங்கள் இடைபடுங்க ஆவியானவரை. திரும்பி போகும்பொழுது வசனத்துக்கு ஆண்டவரை செவிசாய்த்தவர்களாக, வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. சபைக்கு எல்லா காரியங்களையும் சொல்லி முடித்துவிட்டு ஆண்டவர் இன்னும் சொல்ல வேண்டிய, இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்களை சபைக்கு சொல்லும்படிக்கு யோவானுக்கு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதில் குறிப்பாக 6ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த வெளிப்பாடுகள் யோவானுக்கு கிடைக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரத்தில் அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக பரலோகத்தினுடைய தரிசனத்தை யோவான் பார்க்கிறார். 5ஆம் அதிகாரத்தில் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கையில் இருக்கிற புஸ்தகத்தை குறித்து அவர் பார்க்கிறார். 6ஆம் அதிகாரத்திலிருந்து தான் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்கிற காரியம் தொடங்குகிறது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பொதுவாக முத்திரைகளின் புஸ்தகம் என்று சொல்வார்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் இருவேறு கருத்துகள் இருக்கிறது கிறிஸ்தவத்தில், குறிப்பாக உபதேசத்தை போதிக்கிறவர்களிடத்தில். இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இந்த இங்கே ஏறிவாங்கிற வசனம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம வாசித்த வசனம், இதை பொதுவாக ஒரு சிலர் எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று சொன்னால், ஆண்டவர் 3ஆம் அதிகாரத்தில் சபைக்கு எல்லா காரியங்களையும் சொல்லிவிட்டு 4ஆம் அதிகாரத்தில் சபையை பார்த்து இங்கே ஏறிவா என்று சொல்லுகிறார். சபை 4ஆம் அதிகாரத்தில் பரலோகத்துக்கு போய்விட்டது என்று சொல்வார்கள். ஆனால் வசனத்தின்படி பார்த்தால் அப்படி இல்லை. இங்கே ஏறிவா என்று கர்த்தர் சொன்னது யோவானை குறித்து தான், சபையை குறித்து அல்ல. யோவான் வேறு, சபை வேறு. 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் யோவானிடத்தில் சொல்லும் பொழுது, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு நீ எழுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது மட்டுமல்ல, 22ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுதும் ஆவியும் மனவாட்டியும் வாய் என்பார்களாக, கேட்கிறவனும் வாய் என்பானாக. அங்கேயும் யோவானும் சபையும் தனியாக தான் இருக்கிறார்கள். எதற்காக நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறேன் என்றால், 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய காலகட்டத்தில், குறிப்பாக நம்முடைய காலகட்டத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்கள். கடைசி காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக நடக்க வேண்டிய சம்பவங்கள். ஆனால் ஒரு சிலர் அந்த சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆனால் ஒரு சிலர் இது நடக்காது, இது அதல்ல, இன்னும் நடக்க நாள் செல்லும் என்று சொல்லி அந்த காரியங்களை உங்கள் இடத்திலிருந்து எடுத்து விடுகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? அந்த சம்பவங்கள் நடக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டும்தான் அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட முடியும். அந்த காரியங்கள் தெரியாவிட்டால் நீங்கள் ஆயத்தப்பட மாட்டீர்கள். இன்னும் நாட்கள் செல்லும் செல்லும் என்று நாம் காத்துக்கொண்டே இருப்போம். எனவே தான் இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். 6ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவம். வருகை அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு முன்பாக ஏறக்குறைய 3 முறை பரலோகத்திலே சிங்காசனத்தை யோவான் பார்க்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறார், 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறார், 5ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறார். இந்த 3 இடத்திலும் அவர் சிங்காசனத்தை பார்க்கும்பொழுது சபையை பார்த்ததாக அங்கே சொல்லவே இல்லை. சபை சிங்காசனத்துக்கு நின்றதாக சொல்லப்படவில்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இங்கே தான் சபை பரலோகத்தில் இருக்கு வசனத்தின்படி. அதனால தான் நம்ம அழகாய் நிற்கும் யார் இவர்கள் பாட்டெலாம் பாடுறோம். அந்த பாட்டில் வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு பாடுறதெல்லாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் பாடுறோம். ஸோ சபை 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் பரலோகத்தில் இருக்கிறது. அதுக்கு முன்பாக சபை பரலோகத்தில் இருக்கிறதை ஒரு இடத்திலும் யோவான் பார்க்கவில்லை. அப்படி ஒரு வெளிப்பாடு இல்லை. நாம் நினைத்து கொண்டோம், அல்லது ஒரு சிலர் அன்னைக்கு கிடைத்த அவங்களுக்கு கிடைத்த வெளிப்பாடுகளை அந்த பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கலாம். ஆனால் வசனத்தின்படி 6ஆம் அதிகார சம்பவங்கள் அத்தனையும் நம்முடைய காலத்தில், குறிப்பாக நம்முடைய காலத்தில் நடைபெற வேண்டியதான சம்பவங்கள். அதனால தான் நம்ம இப்போ அதை பார்க்க போகிறோம். இனி
நம்முடைய காலத்தில் இந்த சம்பவங்கள் நான் சொல்றது 2025-26 நடந்துகிட்டே இருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறுகிறது. அவைகளை குறித்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. நான் முதல்ல இந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லிடுறேன், அப்போதான் உங்களுக்கு பின்னாடி புரியும். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெள்ளை குதிரையை குறித்தும், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சிவப்பு குதிரையை குறித்தும், 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் கருப்பு குதிரை குறித்தும், 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் மங்கின நிறமுள்ள குதிரை குறித்து 4 குதிரைகள் சொல்லப்படுகிறது. இதே சம்பவங்கள் 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்திலும் 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் நீங்கள் சேர்த்து படித்தால்தான் இந்த சம்பவங்களுக்கான விளக்கம் கிடைக்கும். இல்லைன்னா விளக்கம் கிடைக்காது. பொதுவாக அதை நம்ம அசியூம் பண்ணிடுவோம் அல்லது யூகிச்சிருவோம். ஸோ நீங்கள் இப்போ வசனம் எடுக்கிறவங்க அல்லது வாசிக்கிறவங்க அல்லது எழுதுறவங்க எல்லாருமே 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய அந்த 3 அதிகாரங்களுக்குள்ள இருந்து தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அங்கேயும் 1ஆம் அதிகாரத்திலையும் 4 குதிரைகள் இருக்குது. 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கேயும் 4 குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அந்த குதிரைகள் என்றால் என்ன அப்படிங்கிறதான விளக்கம் அங்கே இருக்கிறது. 6:5 வாசியுங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதி உத்தரமாக, இவைகள் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அங்கேயும் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் 4 குதிரைகளை குறித்து அங்கே இருக்கிறது. அதுக்கான விளக்கத்தை தான் அங்கே சொல்றாரு. அதுவும் கரெக்டாக சிவப்பு, கருப்பு, வெள்ளை, புள்ளி புள்ளியான குதிரை என்று இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இவை 4 விதமான ஆவிகள், கர்த்தருடைய சித்தத்தை பூமியிலே செய்யக்கூடியதான ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். வெள்ளை குதிரைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு குதிரைக்கும் அதற்கான விளக்கங்களை ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் கொடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வெள்ளை குதிரையை பார்க்க முடியும். அதற்கான விளக்கங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகத்திலிருந்து நாம் சேர்த்து வாசிக்க போகிறோம். இந்த காரியங்களை உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான் இந்த சகரியாவிலிருந்து நான் இந்த வெளிப்படுத்தோடு கனெக்ட் பண்ணுறோம். இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு அது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த சகரியாவின் புஸ்தகத்தில் முதலாவது சிவப்பு குதிரை தான் வருகிறது. அதற்கு பின்னால் மங்கின நிறமுள்ள குதிரை வருகிறது. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியதான ஒரு விஷயம். முதல்ல இந்த சிவப்பு குதிரைனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். சிவப்பு குதிரை எப்பொழுது வரும், என்ன நடக்கும் அப்படி என்பதெல்லாம் துல்லியமாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றான். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமுமான வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இது இந்த ராத்திரி அப்படின்னு இருக்கு. எந்த காலத்தில் அது குறிக்குது, எந்த ராத்திரியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. இந்த வசனத்துல 70 வருஷ கணக்கு சொல்லப்படுகிறது. இந்த 70 வருஷ கணக்கு எதை பத்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், ஒரு தீர்க்க தரிசனம் எப்போ 2 காரியங்கள் நடப்பிக்கும், 2 காலகட்டத்தை உடையதாக இருக்கும். உதாரணமாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக உள்ள பழைய ஏற்பாட்டு காலத்தையும் குறிக்கும், பின்னாடி வரக்கூடியதையும் குறிக்கும். இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் அது நியாயப்பிரமாணத்தில் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியும் இருக்கும், இங்கே இயேசு கிறிஸ்துவையும் அது குறிக்கும். 2த்தையும் ஒன்றாக குறிக்கும். 7 தலை அப்படின்னு சொன்னால் அது 7 மலையும் குறிக்கும், 7 ராஜாக்களையும் குறிக்கும். வெளிப்படுத்தல் 17:9 இருக்கு. ஒரு ஸ்திரீ அப்படின்னா அது சபையையும் குறிக்கும், நகரத்தையும் குறிக்கும். வெளிப்படுத்தல் 17:18 இருக்கிறது. ஒரு விஷயத்துக்கு 2 விளக்கங்கள் எப்பவுமே வேதத்தில் உண்டு. 2ஐயும் சேர்த்து படிச்சாதான் நமக்கு புரியும். ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டு போனோம்னா ஒரு விஷயம் தான் புரியும். இப்போ சகரியாவின் புஸ்தகத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 70 வருஷமாய் அப்படின்னு. இது எந்த 70 வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிதேக்கியா ராஜா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போன பிறகு 70 வருஷம் அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அது முடிஞ்ச பிறகு செருபாபேல் தலைமையில் அவங்க திரும்பி வராங்க. 3 பேட்சாக வராங்க. செருபாபேல் தலைமையில், எஸ்ரா தலைமையில், நெகேமியா தலைமையில். ஒருவர் அலங்கத்தை கட்டுகிறார், ஒருவர் தேவாலயத்தை கட்டுகிறார், ஒருவர் ஆராதனை ஆரம்பிக்கிறார். இப்படி 3 பேட்சாக வராங்க. இப்போ இந்த 70 வருஷம் முடியும் போது இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எது வரைக்கும் உங்க கோபம் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. இதே காரியத்தை
இந்த சிவப்பு குதிரை கருப்பு குதிரை எல்லாம் பார்த்தீங்கன்னா செருபாபேல் காலத்துல வரல. அவங்க காலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. அதுவும் வேதத்துல இருக்கு, நீங்க பார்த்திருப்பீங்க. செருபாபேல் வந்து ஆலயத்தை கட்டுறார், ஆகாய் புஸ்தகத்துல இருக்குது. நெகேமியா வந்து அலங்கத்தை கட்டுறார், நெகேமியா புஸ்தகத்துல இருக்கு. அதற்கு பிறகு எஸ்ரா வராரு, அதுவும் எஸ்ரா புஸ்தகத்துல இருக்கு. ஆனால் இந்த சிவப்பு கருப்பு மங்கின நிற குதிரை இது எதுவுமே அந்த 70 வருஷத்துல நடக்கல. ஆனால் அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அங்க ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த 70 வருஷமாய் இந்த எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எது வரைக்கும் நீர் கோபம் கொண்டிருப்பீர் அப்படின்னு இருக்கு. இந்த தீர்க்க தரிசனத்தினுடையதான நிறைவேறுதல் எப்ப நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1850 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் தேசம் விடுதலையானது. 1948 அவர்கள் விடுதலை ஆகிறார்கள். 1948 அவர்கள் விடுதலையாகி 14ஆம் தேதி அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். இதான் நம்ம நேற்று பார்த்தோம், இவர்கள் விடுதலையாகி வர்றது குறித்து. இது 1948 மே 14. இது இப்ப நடக்கிற சம்பவம். நம்ம நேற்று அதை பத்தி நம்ம பார்த்தோம். சரியா அப்பத்திலிருந்து 70 வருஷம் கழிச்சு தான் இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய ஆரம்பிக்கிறது. இந்த சிவப்பு குதிரையுடைய காரியம் அங்கேதான் ஆரம்பிக்கிறது. எதுக்காக 70 வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1948 இஸ்ரவேல் விடுதலையாச்சு. சரியா 70 வருஷம் 2018 எருசலேம் தலைநகராக மாறியது. கரெக்டா 70 வருஷம் கழிச்சு மாறிச்சு. இந்த காலகட்டமானது வேதத்தினுடைய திட்டத்தின்படி நடந்தது. 1948 2017 முடியும் போது ட்ரம்ப் ரெகக்னைஸ் பண்றாரு. 2018 எருசலேம் தலைநகராக மாறுகிறது. கர்த்தர் சொன்ன அந்த 70 வருஷ கணக்கு அதுதான். அது வரைக்கும் எருசலேம் தலைநகராக மாறவில்லை. ஆனா இஸ்ரவேல் கையில எருசலேம் இருந்துச்சு, ஆனால் தலைநகராக மாறவில்லை. முழு எருசலேம், இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் ஆனாதான் அது முழு இஸ்ரவேல். சோ வசனத்தின்படி 2018 இந்த கேள்வி கேட்கப்படுகிறது. கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய், உங்க புரிதலுக்காக நான் சொல்றேன், 1948 இருந்து 70 வருஷம் கணக்கு எடுத்தீங்கன்னா சரியா 2018. இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எது வரைக்கும் நீர் கோபம் கொண்டிருப்பீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு பிறகுதான் 2018க்கு பிறகுதான் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் எருசலேமிலும் சரி பூமியிலும் சரி சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஒன்றன் பின் ஒன்றாக தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பிக்கிறது. இப்போ இதற்கு பதில் வந்து ஆண்டவர் சொல்றார். அதே 1ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகம் 15வது வசனத்தை வாசிங்க. 15வது வசனம். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில், சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் மேல, தேவ ஜனங்கள் மேல இல்ல, புறஜாதிகள் மேல நான் கடும் கோபம் கொண்டேன். நான் கடும் கோபம் கொண்டேன். இப்போ ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இந்த 2018 முடிஞ்ச பிறகு 70 வருஷம் முடிஞ்ச பிறகு கர்த்தருடைய கடும் கோபம் பூமி முழுக்க வருகிறது. என்ன கோபம் வருதுன்னா, முதலாவது சிவப்பு குதிரை தான் அங்கே நிற்கிறது. அந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்க வாசித்த போது சிவப்பு குதிரை, அதற்கு பின்னால் மங்கின நிற குதிரை, அதற்கு பின்னால் வெள்ளை குதிரை. இது எதற்கான அடையாளம் என்று சொன்னால், இந்த 70 வருஷம் முடியும் போது 2018 முடியும் பொழுது ஒரு சிவப்பு குதிரையானது உலகம் முழுக்க வரணும். கர்த்தருடைய கோபம் பூமி முழுக்க வந்தது என்று பார்க்கிறோம். வாசிங்கள் சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. இந்த சிவப்பு குதிரை 70 வருஷம் கழிச்சு பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அவர் என்ன சொல்றாரு? போய் சுற்றி திரியுங்கள் என்றால் அவைகள் சுற்றி திரிந்தன. இப்ப இந்த சிவப்பு குதிரைனா என்ன? அதான் அடுத்த கேள்வி. சரியா இது 2018 முடிஞ்ச பிறகு வரணும். உங்களுக்கு புரிதலுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரியறதுக்கு சொல்றேன். 2018க்கு பிறகு 2019 இருந்து இந்த சம்பவங்கள் நடக்கணும். பூமி முழுக்க சுத்தி திரியணும். சுற்றி திரியுங்கள் என்றார். அப்போ பூமி முழுக்க இந்த சிவப்பு குதிரை சுத்தும் போது என்ன நடக்கும்? அதான் இப்போ முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசன வாசிங்க. 6ஆம். சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. சகரியாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தினுடைய அடுத்த பகுதி யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அது சுற்றி திரியுங்கள் என்றார் பூமி முழுக்க. இப்போ குதிரை புறப்பட்டது. வாசிங்க. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, அது பூமியிலேயே சுற்றி திரியுதுன்றதுக்கான விளக்கம் இங்க இருக்கு. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த சிவப்பு குதிரையோட வேலை என்னன்னா, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போட்டுறோம், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக நடக்கும். பூமி முழுக்க ஒரு மரணம் வரும்.
அது இந்த மரணம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன்னா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரும். பூமி முழுக்க வரும். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் சகரியாவில், அது பூமி முழுக்க சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அப்போ இந்த மரணம் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரக்கூடியதான இந்த மரணம், அதற்கு என்ன டூல், அப்படி வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து வாசிங்க. அவர் 3ஆம் முத்திரையை இல்ல 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 சுற்றி திரி அந்த பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கொலை செய்வதற்கு அந்த தூதன் கையில என்ன கொடுக்கப்படுகிறது? ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்படுகிறது. தூதன் கையில் பட்டயம் கொடுத்தால் என்ன வரும்? அத்தனைக்கும் வசனம் தான் இருக்கு பைபிள்ல. இது எதுவும் யூகம் கிடையாது, அசம்ஷன் கிடையாது, இல்ல என்னுடைய சுய கருத்து, இல்ல யாருடைய விளக்கமோ இது கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் வசனம் இருக்கு. பைபிள்ல நிறைய பட்டயம் இருக்கு, பட்டயத்துக்கு நிறைய விளக்கம் இருக்கு. மனுஷன் கையில சாதாரணமா பட்டயம் இருந்தா அதுக்கு பேர் யுத்தம். கோலியாத் பெரிய பட்டயத்தை வைத்திருந்தான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது, அதுக்கு பேர் யுத்தம். மனுஷனுக்கிட்ட இருந்தா யுத்தம். எபேசியர் 6ல் இருக்கு, ஆவியின் பட்டயம் அப்படின்னு இருக்கு. அது எதை குறிக்குது? வேத வசனத்தை குறிக்கும். அது ஆவியின் பட்டயம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்குது. இப்படி பட்டயத்துக்கு நிறைய விளக்கம் இருக்கு. ஆனா தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதற்கு என்ன வரும்? அதற்கான விளக்கம் வாசிங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்துக்கு பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும்படி 3 மாதம் சங்காரமோ அல்லது 3 நாள். நல்லா கவனிங்க. 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும், இஸ்ரவேலின் எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. வசனம் நேரடியா இருக்குது. ஒரு தூதன் கையில கர்த்தர் பட்டயத்தை கொடுத்தா அந்த பட்டயத்துக்கு பேர் என்னது? கொள்ளை நோயின்னு இருக்கு. ஒருவேளை இங்க கேட்கலாம், அவன் கையில கொடுத்தாருன்னு இருக்கா, தூதன் கிட்ட இருந்துச்சா அப்படின்னா 16வது வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டி இருக்க கண்டான். வசனம் நேரா இருக்கு. தூதன் பட்டயத்தை நீட்டி இருக்க கண்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க. 14. கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர பண்ணினார். ஆகவே கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வர. அப்போ பட்டயம் நீட்டினா என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். இப்போ வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. சகரியாவின் 6ஆம் அதிகாரத்தையும் வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ கம்பைன் பண்ணி பாடுங்க. சரியாக 70 வருஷம் முடிஞ்சு விடுதலையாகும் பொழுது, அந்த 70 வருஷம் முடியும் போது அந்த தூதன் வந்து கேட்குறான், ஆண்டவரே இப்போ பூமி முழுக்க என்ன செய்ய போறீங்க? ஒரு பெரிய கோபம் எனக்கு பூமி முழுக்க வரப்போகுது. அப்போ சிவப்பு குதிரை சொல்லுது, நான் போய் பூமியில சுற்றி திரியட்டுமா அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, சுற்றி திரி என்று சொல்லுகிறார். இப்போ அந்த சிவப்பு குதிரை பூமியிலே சுற்றி திரிகிறது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக காரியங்கள் நடைபெறுகிறது. அப்படி நடைபெறும் பொழுது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், ஒரு பட்டயம் கொடுக்கப்படுகிறது. அந்த பட்டயத்திற்கு கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது. சரி, அந்த பட்டயத்திற்கு கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கணக்கின்படி 1948 இஸ்ரவேல் தேசம் விடுதலை ஆகுது. சரியா 70 வருஷம் முடியும் போது 2018 முடிகிறது. 2019 இந்த கொள்ளை நோய் பூமிக்குள்ளே வரணும். அது எப்படி வரும்? பூமி முழுக்க வரும். அதான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்துக்கு, இல்லை இஸ்ரவேல் தேசத்துக்கு அல்ல, பூமி முழுக்க வரும். அதை விட ரொம்ப அதில் பின் பாயிண்டாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் 6:4 அது மரணத்தை கொண்டு வரும். எப்படி கொண்டு வரும்னா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அந்த வார்த்தை அந்த இடத்துல இருக்கு பாருங்க, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் ஒரு வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. 5 வருஷம் தான் ஆகுது, நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. குவாரண்டைனுங்கிற வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. தனித்திரு, விழித்திரு, விலகிரு அப்படின்றத மறந்துருக்க மாட்டீங்க. ஏன் தனித்திருக்க சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்ளை நோயானது, கொரோனா, கோவிட் கொள்ளை நோயானது
ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுச்சு. ஒருத்தரை ஒருத்தர் கொலை செய்யத்தக்கதாக சைனாவில் ஊகான் மாநிலத்தில் ஆரம்பிச்சது. ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே போச்சு. அத்தனை நாட்டுக்கும் இது பரவியது. ஆனால் போன நாட்டில் எல்லாத்துலேயும் மரணம். எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ அந்தந்த நாட்டில் அது மரணம். 2 தீவுகளுக்கு மட்டும்தான் அது மரணத்தை கொண்டு வரல. காரணம், அந்த 2 தீவுக்கு கொரோனா போல. ஏன்னா அங்கே ஃப்ளைட்டும் கிடையாது, கப்பலும் கிடையாதான். வருஷத்துக்கு 2 கப்பல் தான் வருமா அந்த தீவுக்கு. அந்த மாதிரி உள்ள 2 தீவுகளுக்கு மட்டும் கிடையாது. மற்றபடி உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் கொரோனா வந்தது. அத்தனை பேருக்கும் மரணம் வந்தது. இது எப்போ நடந்தது? 2019 ஆரம்பித்தது. வேதத்தினுடையதான இந்த தீர்க்க தரிசனம், இதற்கு பைபிள் கோட் என்று சொல்வார்கள். ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் பைபிள் கோட். இந்த மாதிரி அடுத்தடுத்த காரியங்கள் அத்தனைக்கும் கர்த்தர் விளக்கம் பைபிளில் வச்சிருக்கிறார். ஆனால் இது பர்டிகுலரா இஸ்ரவேல் திரும்பி வந்த பிறகு நடக்கணும். நேற்று நம்ம வாசிச்சோம் இல்லையா, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் கடைசி நாட்களில் திரும்பி வருவார்கள். அவங்க திரும்பி வந்து சரியா 70 வருஷம் எருசலேம் அவங்க கைக்கு வருது. இதெல்லாம் பைபிளில் நடக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்க. பைபிளில் உள்ள சம்பவங்கள் மாதிரியே நம்ம காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. வேதாகமத்தில் நம்ம வாசிப்போம், 7 வருஷம் நேபுகாத் நேச்சார் அப்படி இருந்தா, 430 வருஷம் அவர்கள் வந்து எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள், 70 வருஷம் வந்து செருபாபேல் தலைமையில் வந்து ஆலயம் கட்டுவாங்க, பாபிலோனில் அடிமையாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பைபிளில் வாசிக்கிறது. அதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம தலைமுறையில் நடந்துச்சு. சரியா 70 வருஷம் கழிச்சு பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய். யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுனாலே நாம் அதை பெருசாக பேசுகிறோம், பைபிளில் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உலகம் முழுக்க ஒன்று வந்திருக்கு. அதுவும் எப்படி வந்திருக்கு? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்திருக்கு. வசனத்தின்படி அப்படியே துல்லியமாக. இப்படி ஒரு சம்பவம் வேதாகமத்தில் 2500 வருஷத்துக்கு முன்பதாக குறிக்கப்பட்டிருக்கிறது. இதே சம்பவம் நம்ம காலத்தில் நடந்திருக்கு. இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கொரோனான்னு சொல்கிறோமே, இதோட எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவசர கால நிலை. எவ்வளோ காலம்னு கேட்டால் அது அடுத்த ஆச்சரியம். இந்த கொரோனா ஆரம்பித்தது 2019 டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வீரியம் அதிகமாச்சு. அதாவது ஒரு அலை, 2வது அலை, 3வது அலை வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், இந்த கொரோனாவுடையதான வீரியமெல்லாம் குறைஞ்சி நார்மலாக மாஸ்க் போட வேண்டாம் அல்லது வேக்சின் சர்டிஃபிகேட் வேண்டாம், இனி நார்மலாக இருக்கலான்னு உலகம் முழுக்க நார்மலானது. கடைசியாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், கனடாவில் பக்கம் தான் 2023 நடந்துச்சு. அது வரைக்கும் இந்த கோவிடோடையதான பேண்டமிக் அந்த எமர்ஜென்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா, சரியாக 2023 மே மாதம் வரைக்கும். எதுக்காக இந்த கணக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, கோவிடோடைய எமர்ஜென்சி பீரியட் 3 வருஷம் 6 மாதம், சரியாக 3.5 வருஷம் இங்கே இருக்கு பாருங்க. இதுதான் கோவிடோடைய எமர்ஜென்சி பீரியட். இது WHO கொடுத்த ரிப்போர்ட். WHO கணக்கின்படி நம்முடைய காலத்தில் 3.5 வருஷம் ஒரு கொள்ளை நோய் வந்திருக்கு. 3.5 வருஷம்னா நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அது பைபிள் கணக்கு. 3.5 வருஷம் ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போனாள். 3.5 வருஷம் ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு பறந்து போனாள். 3.5 வருஷம் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். 42 மாதம் யுத்தம் நடக்கும். எல்லாம் பைபிளில் உள்ளதுதான். 1260 நாளளவும். இந்த 3.5 வருஷங்கிறது பைபிளில் உள்ளதான ஒரு கணக்கு, கர்த்தர் வச்சிருக்கிற கணக்கு. அதன்படி ஒரு 3.5 வருஷம் நம்ம காலத்தில் நடந்துச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனால் நாம் அதை கிராஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்ரேஷன் நாம் கிராஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம எத்தனை பேருக்கு இது பைபிளில் உள்ளதுன்னு தெரியும்? பைபிளில் இந்த காரியம் கொடுக்கப்பட்டிருக்கு, துல்லியமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் இன்னும் டீப்பாக போனால் இன்னும் இருக்கு. எத்தனாவது வருஷம் எந்த இடத்துல ஆரம்பிக்கும் எல்லாமே பைபிளில் இருக்கு. அத்தனையும் கர்த்தர் தெளிவாக கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் இவ்வளவும் வேதத்தில் இருக்கு, நாம் எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டோம்? அதான் கேள்வி. இதில் தெரிஞ்சுக்கிட்டோன்னு கேட்டால் உடனே நம்ம எல்லாருமே காந்தாக மந்திரி மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம். அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் யார் எங்களுக்கு சொல்வார்கள்? யாராவது எங்களுக்கு சொல்லணும் இல்லையா அப்படிம்பாங்க. கவனிங்க, இதை எழுதி கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். உங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் இருக்கிறார். எழுதி கொடுத்த ஆத்தர் உங்களுக்குள்ள இருந்தா ஏன் அப்ப அந்த புக்கு புரியாது? எழுதி கொடுத்தவரே எழுதினவரே கூட உட்காந்துறா ஈஸியாக புரியும் தானே. அடுத்து இன்னொரு கதை நம்ம சொல்லுவோம். படிப்பறிவெல்லாம் அதுக்கு ரொம்ப வேணுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கணும்னா அதுக்கெல்லாம் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கணும். இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுவீங்கன்றதுக்காக தான் வெளிப்படுத்தின விசேஷத்தையே படிப்பறிவில்லாத யோவான் கையில் கொடுத்தாரு. நீங்கள் ஏமாத்துவீங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுது அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் அப்போஸ்தலர் படிகள் சொல்லுது. அப்படின்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப படிப்பறிவிலாம் தேவையில்லை. ஆவியானவர் துணையோட உட்கார்ந்து நீங்க படிச்சீங்கன்னா ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன்.
பைபிளில் உள்ள சம்பவம் தான் இது. இது யாருக்கும் என்னமோ மறைபொருளெல்லாம் வைக்கல, ஆவியானவர் சபைகளுக்கு எழுத சொன்னது. ஆனால் நாம தெரிஞ்சு காட்டி அது எப்படி அவர் பொறுப்பாகும்? இவ்வளோ பெரிய விஷயத்த உலகமே யோசிச்சு பாருங்க. யோனாக்கு ஆண்டவர் சொல்றாரு 1,20,000 பேர் இருப்பா. அவர் பரிதவிக்கிறார். ஒரு 1,20,000 பேருக்கு கர்த்தர் அன்னைக்கு பரிதவிச்சிருப்பாருன்னா, இன்னைக்கு கோவிட்ல செத்தது மட்டும் 2 கோடி பேர் WHO கணக்கு. ஆனால் ஒரு ஆய்வு சொல்லுது அதை விட 8 மடங்கு செத்துருக்காங்கன்னு. அந்த கணக்கு படி பார்த்தா 16 கோடி பேர். தேவன் பரிதவிச்சிருப்பாரா மாட்டாரா? நமக்கு தான் இன்னைக்கு இதெல்லாம் சாதாரணமாயிடுச்சு. நாங்கள் இருக்கும்போது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு கொலைன்னு வந்துச்சுன்னா அதை பற்றி 3 நாளைக்கு பேசுவாங்க. கொலையெல்லாம் நடக்குதுங்க, நாடு கெட்டு போச்சும்பாங்க. இப்போ காலையில் ஒரு கொலை, மத்தியானம் ஒரு கொலை, சாயங்காலம் ஒரு கொலை நடக்குது, நாளைக்கு மறந்துடுறோம். ஏன்னா நம்ம மனநிலை மாறிடுச்சு. ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நினிவேக்கு எப்படி பரிதவிச்சிருப்பாரோ அதே மாதிரி கோவிட்ல செத்தவங்களுக்கும் பரிதவிச்சிருப்பார். கர்த்தர் நிச்சயமாக மனஸ்தாபப்பட்டு இருப்பார். அப்போ இந்த விஷயத்தை கர்த்தர் நிச்சயம் சபைகளுக்கு சொல்லுவார். யாருக்கிட்டையாவது சொல்லுவார். ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லாமல் செய்ய மாட்டேங்கிறார். ஒரு சோதமை அழிக்க போறாருன்னா கர்த்தர் நிச்சயம் சொல்லுவார். அப்ப இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, கர்த்தர் சொன்னாரா? இவ்வளோ எழுதி கொடுத்திருக்கிறாரே, இவ்வளோ விஷயங்களும் சொல்லி கொடுத்திருக்கிறாரே, வாசிக்காதது யாருடைய தப்பு? புரிஞ்சுக்கொள்ள. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். சபையில் நம்ம வேதத்தை படிக்கிற மெத்தடே மாறிடுச்சு. 25 வருஷமா, 25 வருஷத்துக்கு முன்னாடி வேதத்தை படிக்கும் போது தியானிச்சு அதுல கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வோம், காத்திருப்போம். ஆண்டவர் எனக்கு இதை பேசினார்னு சொல்லுவோம். இப்ப வேதம் வாசிக்கிறதுங்கிறது கடமைக்கான ஒரு வேலை. காலையில வாசிக்கிறது ஒரு வேலை. இன்னும் கொஞ்சம் பேர் வாசிக்கிறதே இல்லை, அது வேற, அதை விட்டுருங்க. ஆனா தனி ஜபம் கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, வேதம் வாசிக்கிறது இல்லை. ஆனா சொல்லும் போது மட்டும் சபை சொல்றது என்ன தெரியுமா? கிறிஸ்து இன்னைக்கு வருவாரானால் முதலாவது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எவ்வளவு பெரிய பொய்! உங்களுக்கே தெரியும் நீங்க போக மாட்டீங்கன்னு, உங்களுக்கே தெரியும். ஆனால் சொல்லும் போது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். இதான் இப்போ 2 கோடி பேர் செத்து போயிருக்கான். இவ்வளோ பெரிய விஷயத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, நம்ம கிட்ட சொல்லாம இருந்திருப்பாரா? சரி, ஓகே, உங்க பார்வைக்கே வந்துருவோம். இல்லைங்க, எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியாது, எங்களுக்கு புரியாது அப்படின்னீங்கன்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு பழக்கம் இருக்கு. தீர்க்க தரிசனம் உரைக்கிறது ஒரு காலமா இருக்கும். ஒரு தீர்க்கதரிசியை வச்சு உரைப்பாரு, நிறைவேறும் போது ஒரு ஆளை வச்சு சொல்லுவாரு நிறைவேறுதுன்னு. இப்போ இயேசு கன்னியின் வயிற்றில் பிறக்கணும், ஏசாயா வச்சு சொல்றாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். பிறக்கும் போது எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. பிறக்கும் போது 4 பேருக்கு 4 விதமா சொல்றாரு. புறஜாதியாராக கிழக்கு இருக்கிற சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை வச்சு சொல்றாரு, யூதருக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு. ஏரோதுக்கு வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிக்கிறான், யூதேயாவில் அவர் பிறந்திருப்பாருன்னு. தேவ தூதர்கள் வந்து மெய்ப்பர்களுக்கு சொல்றாங்க, தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார்னு. சிமியோன் பரிசுத்த ஆவியில ஏவப்பட்டு தேவாலயத்துக்கு வந்திருந்தார். ஒரு இயேசு பிறக்கிறத 4 விதமா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே தேவன் தான் இன்னைக்கு நமக்கும் தேவனாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்படுவார்னு இருக்கு. யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்துட்டு சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்னைக்கு தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது, இன்னைக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது இயேசுவோட. அப்போ ஒரு தீர்க்கதரிசனம் உரைச்சிட்டு அது நடக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அதை வெளிப்படுத்துவாரு. அதை நீங்க கேட்கணுமே, நீங்க கேட்டிருக்கணுமே. ஒன்னு நீங்க உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கேட்டிருக்கணும், இல்ல சொல்றதையாவது கேட்கணுமே. கண்டிப்பா கர்த்தர் சொல்லி இருப்பார். நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு சுபாவம் இருக்கு, யாருக்கு எப்படி பேசணுமா அவனுக்கு அப்படி பேசுவார். அது இன்னும் கர்த்தருடைய சுபாவம். இப்ப இயேசு பிறக்க போறத யோசேப்புக்கு சொப்பனத்தில் சொன்னா போதும், நம்பிடுவான். ஆனா மரியாளுக்கு நேரா வந்து சொல்லணும், அப்பதான் அந்த அம்மா நம்புவோம். யாருக்கு? நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனத்தில் சொன்னா போதும், அவர் மனம் திரும்பிடுவாரு. ஆனா பெல்ஷாத்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் வந்து எழுதணும், அவன் அப்பதான் நம்புவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட். அதே மாதிரி தான் இது மீடியா காலம். இப்ப நீங்க எதை சொன்னாலும் உடனே ப்ரூஃப் இருக்கா, எங்க வந்திருக்கு, எதுல வந்துச்சு, வாட்ஸ்அப்பா, ஃபேஸ்புக்கா, எக்ஸ் தளமா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மீடியா காலத்துல உங்களுக்கு புரியும்படி ஆண்டவர் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி, இந்த கொள்ளை நோய் வர்றதுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார். உலகம் முழுக்க சொல்லப்பட்டது. இங்க பாருங்க, இது அப்ப வந்தது.
இது 2018 வந்த வீடியோ. WHO உலக சுகாதார மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டுக்கும் இந்த ரிப்போர்ட் அனுப்புனாங்க. இப்படி ஒன்று வரப்போது, ரெடியாக இருங்க, சடனாக வரும், எப்போ வேணாலும் வரும் சொன்னாங்க. அதை ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, மாநிலங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிவிட்டாங்க, அந்தந்த லாங்குவேஜில் அனுப்பிவிட்டாங்க. அதை மீடியாவில் அந்தந்த அரசு சொல்லுச்சு. இது கன்னடத்தில் வந்துச்சு, மலையாளத்தில் வந்தது, ஹிந்தியில் வந்தது, தமிழில் வந்தது. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ 2018 வந்துச்சு. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க 2018? இப்போ உங்களுக்கு எப்படித்தான் ஆண்டவர் பேசுறது? பைபிளில் சொன்னால் படிக்க மாட்டீங்க, சர்ச்சில் பேச மாட்டீங்க, டிவியில் சொன்னாலும் பார்க்க மாட்டீங்க. டிவியில் இது நியூஸில் வந்திருக்கோம், ஒருவேளை இது பாக்கியலட்சுமியில் வந்திருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்ட் தானே? அது நியூஸ் சேனலில் வந்துருச்சு, அதனால் நீங்கள் பார்க்கல. அப்புறம் எப்படித்தான் உங்களுக்கு கர்த்தர் தான் செய்ய போகிறதை தெரியப்படுத்துவார்? சொல்லுங்க, எப்படி தெரியப்படுத்துவார்? இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்க போகுது. 2 கோடி பேர் சாக போகிறாங்க, கணக்குப்படி 2 கோடி பேர்னே வச்சுக்கோங்க, சாக போகிறாங்க. அப்படி ஒரு சம்பவத்தை முன்னறிவிக்கிறாங்க. யாரோ ஒருத்தரை வச்சு, ஒரு கழுதையை வச்சு கர்த்தர் பேசுகிறாரு. ஆனால் சபை கேட்கல. இதே விஷயத்தை, இந்த வீடியோவை நாங்கள் எடுத்து 2018 2020 மார்ச் மாதம் 21 வரைக்கும் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் போகிற இடத்துலலாம் சொல்லியிருக்கோம், ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, WHO சொல்லுது. மற்ற 24 வருகைக்கான அடையாளங்களில் இயேசு சொன்னது ஒன்று கொள்ளை நோய், ஒரு கொள்ளை நோய் வருதுன்னு சொல்லி இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறோம். நீங்கள் யார் செவிசாச்சிங்க? எத்தனை பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க? அன்னைக்கு எங்களுக்கு பேர் என்ன? பயமுறுத்தி ஊழியம் பண்ணுகிறவர். அன்னைக்கு பேர் என்ன? பயமுறுத்தி ஊழியம் பண்ணுறவர். ஏன் இப்படியெல்லாம் சொல்லணும்? எதுக்காக இப்படி சொல்லணும்? இயேசு அன்புள்ளவர். ஒன்று கற்று வச்சிருக்கீங்க, கிருபை உள்ளவர். இயேசு கிருபை உள்ளவர் தான். கொரோனா வந்துச்சா இல்லையா? அப்போ கிருபை இல்லைம்பீங்களா? இயேசுகிட்ட இருக்கிற கிருபைக்கும் உலகத்தில் வரக்கூடிய காரியங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவர் முன்னாடி வரப்போதுன்னு உங்களுக்கு சொன்னாரு, அதுக்கு பேர் தான் கிருபை. முன்னாடியே உங்களை பாதுகாக்கிறதுக்கு சொல்றாருல்ல, அதுக்கு பேர் தானே கிருபை. நீங்க கேட்கவே இல்லையே, யாருமே கேட்கலையே. அப்போ இதனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? உலகத்தாம் பாதிக்கப்பட்ட மாதிரியே தானே நம்மளும் பாதிக்கப்பட்டோம். பைபிள் படி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்துக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரு வாதை உலகத்தில் வரும்போது அது தேவ ஜனங்களுக்கு வராவிட்டால் தான் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை நீங்கள் நிரூபிக்க முடியும். இது பைபிள் முழுக்க நடக்கும். எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் வராது. அதே மாதிரி எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரமானாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதான அந்த வாசல்ல பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே சங்காரம் வராது. இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் எலியா இருக்கிற வீட்டுக்குள் வராது. அப்படி வந்தாதானே தேவன் சொன்னதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உலகத்தார் வந்தபோது நாம என்ன டிஃபரன்ஸ் ஆயிட்டோம்? இதுல என்ன வித்தியாசம்? நமக்கும் உலகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்துச்சு? அவங்க செத்தா மாதிரி தான் நம்ம ஆட்களும் செத்தான், அவங்க பயந்த மாதிரி தான் நம்மளும் பயந்தோம், அவங்க மூடின மாதிரி தான் நம்மளும் மூடணும். அதுக்கு உலகத்தானே பரவாயில்ல, அவன் தைரியமா வெளியே வந்துட்டா, நீங்க வரவே இல்லை. கடை திறந்த உடனே, ஒரு கடை திறந்துச்சு, கவர்மெண்ட் ஒரு கடையை திறந்தாங்க, கொடை பிடிச்சிட்டு நிற்க சொன்னாங்க. எந்த கடைன்னு உங்களுக்கே ஞாபகம் வந்தா சரி. கடை திறந்த உடனே 3 கிலோமீட்டருக்கு ஆள் நின்றுச்சு கொடை பிடிச்சிக்கிட்டு. டிவியில் காட்டினாங்க. சபை திறந்துச்சு, ஒரு வயலும் வரல, யாரும் சர்ச்சுக்கு வரல. பாஸ்டர் சொல்றார், ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி, ஐயா யாரையுமே காணும் ஐயா. விசுவாசியை கேட்டால் சொல்லுது, 4 விசுவாசி போட்டோம் பார்ப்போம், எதுவும் நடக்கலன்னா நம்ம போவோம். இந்த எலிக்கு தேங்காய் பற்ற வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி விசுவாசியை உள்ள விட்டு பார்க்குறான், யாருக்கு ஏதாவது நடக்காட்டி போவோம். உலகத்தானுக்கு இருக்கிற விசுவாசம் கூட விசுவாசிக்கு இல்லை. அப்புறம் என்ன உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் என்ன? நீங்க வேதம் வச்சிருக்கிறீங்க, அவங்க வேதம் இல்லைன்னு சொல்லுவீங்க. எப்படி நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளோர் என்பதை, ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபிப்பீங்க? கிடையவே கிடையாது. ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. நீங்களும் நானும் இந்த மாதிரி எச்சரிப்பை கேட்டு ஆயத்தப்பட்டிருந்தால் 2 பெரிய காரியம் நடந்திருக்கும். நாம் ஆயத்தப்பட்டிருந்தா, ஒன்று நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த கொரோனாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் மெடிசன் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன கிடையாது? மெடிசன் கிடையாது, வேக்சின் தான் இருக்கு. அந்த வேக்சின் அற்புதமான வேக்சின். அதனால அந்த வேக்சின் வந்து வராம தான் தடுக்கும்பாங்க. ஆனால் வந்த கொரோனா அது என்ன செய்யாது? சுகமாக்காது.
இன்னைக்கு வரைக்கும் மெடிசன் கிடையாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த கொரோனாவுக்கான மெடிசன் உலகத்திலேயே திருச்சபைக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. அந்த மெடிசனுக்கு பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். 2000 வருஷமா இந்த மருந்தை வச்சுக்கிட்டு தான் எல்லா வியாதியும் சுகமாக்கி இருக்கிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் இருந்துச்சு. ஊருக்குள்ள விட மாட்டான் யாரையும். அந்த குவாரண்டைனுக்கு பேர் என்ன தெரியுமா? லெப்ரசி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி குஷ்டரோகம், உள்ள விட மாட்டான். அந்த வியாதியை சுகமாக்க அந்த இயேசுவின் நாமம் இந்த குவாரண்டைன் வரைக்கும் சுகமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கு. சுகமாக்கும். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். வசனம்லாம் நல்லா தெரியும். எங்க போனிய கொரோனால? எங்க போனிய? கொரோனாவுக்கு முன்னாடி சுகமளிக்கிற திருவிழா, சுகமளிக்கிற பெருவிழா, எத்தனை விழா. அப்புறம் அந்த வரம் உள்ளவங்களாம் எங்க எங்க போனோம்? காரணம் என்ன? விசுவாசிகளுடையதான பிரச்சனை இங்கே தான் இருக்கு. இன்னும் விசுவாசிக்கு விஷயமே தெரியாது. ஏன் கொரோனால இப்படி பயந்தோம்? ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி விசுவாசிக்கிட்ட சொல்றார், ஏதோ உங்க வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் பிரதர், நான் வந்து ஜோம் பண்ணலான் இருக்கிறேன். விசுவாசி சொல்லுது, வேண்டாம் பாஸ்டர், நீங்க வீட்டில இருந்தே ஜோம் பண்ணுங்க. பாஸ்டர் நினச்சிக்கிட்டாரு நம்ம மேலே உள்ள பாசத்தில் விசுவாசி வர வேணாம்னு சொல்லுது. எனக்கு ஒன்றும் ஆகாது பிரதர், நான் வரேன். அவன் சொல்றாரு, விசுவாசி, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது பாஸ்டர், நீங்க வந்து எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பாஸ்டரை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்ட்டான். அந்த பாஸ்டர் ரொம்ப அன்புள்ள பாஸ்டர். அவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் இல்லை பிரதர், நான் நல்லா தான் இருக்கேன், நான் வரேன். உடனே அந்த விசுவாசி சொன்னது என்ன தெரியுமா? பாஸ்டர், ஸ்பீக்கர் போடுறேன், ஃபோன்லேயே ஜோம் பண்ணுங்க, உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டது, நீங்கள் வார்த்தையை அனுப்பினா போதும், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவதுக்கு நான் பாத்திரவானா இல்லைன்ட்டு பாஸ்டர் வரவேணான்ட்டான். அந்த அளவுக்கு விசுவாசி. கொரோனால பயம், வெளியே வர பயம், சர்ச்சுக்கு வர பயம், அரசாங்கமே வெளியே வாங்கன்னு சொன்ன பிறகு கூட நம்மால் வரல. காரணம் என்ன? சபை எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வளர்ந்துருக்கு பாருங்க. ரெண்டாவது, நீங்கள் மட்டும் இந்த கொரோனாவுக்கு ஆயத்தப்பட்டிருந்தால், ஆயத்தம்னா என்னன்னு பின்னாடி சொல்றேன், ஆயத்தப்பட்டிருந்திருப்பீங்கன்னா உலகம் முழுக்க இந்த முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, எல்லா நாட்டிலையும் ஒரு சர்வே எடுத்தாங்க. எல்லா நாட்டிலையும் எடுத்தாங்க, தமிழ்நாட்டிலையும் எடுத்தாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு மரணம் வந்திருக்குது, எங்க பாதிப்பு ஜாஸ்தி, எல்லாம் எடுத்தாங்க. ஒருவேளை சபை மட்டும் ஆயத்தப்பட்டிருந்து இஸ்ரவேல் நாட்டில் நடந்த மாதிரி, எகிப்தில் நடந்த மாதிரி விசுவாசி வீட்டில் மட்டும் இந்த மரணம் வராமல் இருந்திருந்தா ஒரு சர்வே வந்திருக்கும், இது எல்லா இடத்திலும் மரணம் அதிகமாக இருக்கிறது, கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டும் இந்த மரணம் இல்லை, என்ன காரணம் தெரியலன்னு ஒரு ரிப்போர்ட் எழுதியிருப்பான். நீ சுவிசேஷம் சொல்லவே வேண்டாம், சுவிசேஷம் தானாவே போயிருக்கும், கிறிஸ்தவர்களின் தேவன் பெரிய தேவன் சொல்லி. நடக்கல. யோசிச்சு பாருங்க. நேத்து கூட சொன்னோம், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் பொழுது ஒரு பெரிய கூட்டம் மோசே தலைமையில் வெளியே போகுது. அவன் கூட புறப்பட்டு பல ஜாதியான மனுஷன் போறான், எகிப்துல இருந்து போறான். எகிப்து பெரிய வல்லரசு, அன்னைக்கு உள்ளதுலே பெரிய நாடு, செழிப்பு. ஆனா விட்டுட்டு இஸ்ரவேல் ஜனங்களோட அவன் வனாந்தரத்துக்கு போறான். யாராவது கூப்பிட்டு கேட்பாங்க, இந்த அகதி மாதிரி அடிமை மாதிரி போயிட்டு இருக்காங்க வனாந்தரத்துக்கு, நீ ஏன்டா எகிப்தை விட்டு போற, அவனாவது இஸ்ரவேலன், நீ ஏன்டா போறேன்னா அவன் சொல்ற ஒரே பதில் என்னவா இருந்திருக்கும் தெரியுமா? இந்த எகிப்துல செழிப்பா ஆசீர்வாதமா இருந்து சாகரத்தை விட இவர்கள் தேவன் பெரியவர், இவர்கள் தேவன் ஜீவன் உள்ளவர், இவனோடு கூட வனாந்தரத்துக்கு போவதே மேல்னு சொல்லியிருப்பான். அந்த சாட்சி இங்க வந்திருக்கணும், கொரோனால வந்திருக்கணும். ஒரு சில இடங்கள்ல நடந்துச்சு. நான் இந்த சாட்சியை எல்லா இடத்துலையும் சொல்றேன். இதில் நீங்க எதுக்குன்னா உங்க விசுவாசம் வளர்றதுக்காக. ஆந்திரா பக்கத்தில் ஒரு இடத்துல நாங்கள் போயிருந்த போது, இப்போ ரீசெண்டாக போன போது ஒரு தாயாரை கொண்டு வந்து காட்டினாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு 60-70 வயசுக்கிட்ட இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கர கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்ஃபோர்டில் படித்தவங்களாம் கிடையாது. அவங்க ரொம்ப சிம்பிளாக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அம்மா. அந்த அம்மா கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அந்த அம்மாவை பற்றி ஒரு சாட்சி சொன்னாங்க. பாஸ்டர், இந்த அம்மா கர்த்தருக்காக பெரிய காரியங்கள் செஞ்சுருக்கிறாங்க. என்னன்னு கேட்டபோது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களாம், கொரோனா நேரத்தில் வீட்டை விட்டு காலையில் வெளியே வருவாங்களாம், வாசப்படியில் வந்து நின்று, ரோட்டில் நின்று அந்த கிராமத்தின் வாசலை நோக்கி கை ஊற்றி ஜோம் பண்ணுவாங்களாம். தானியல் ஜோம் பண்ண மாதிரி ஜோம் பண்ணுவாங்க. என்ன சொல்லி ஜோம் பண்ணுவாங்களா தெரியுமா? ஏசப்பா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, என்னை தாண்டி கொரோனா நான் என்னுடைய கிராமத்துக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் அம்மாவுடைய ஜபம். அந்த மாவட்டத்திலேயே ஒரு ஆள் கூட கொரோனால சாகாத மாவட்டம் அந்த ஒரு மாவட்டம் மட்டும்தான். சர்வேல இருக்கு.
சர்வேல இருக்கு. அந்த அம்மா வீட்டை தாண்டி ஒரு மரணம் கூட கிடையாது. யோசிச்சு பாருங்க. சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அரசாங்கத்தினுடையதான ஆர்ஃபனேஜ், அந்த இது சொல்லுவாங்கல்ல, பிள்ளைகளை பாதுகாக்கிற இடம் இருக்கு இல்லையா, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை, அதுக்கு அந்த சகோதரி தான் இன்சார்ஜ். அந்த சகோதரி ஆண்டவர் அறிஞ்சவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, டெய்லி 200 பிள்ளைகள், டெய்லி அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு இந்த கொரோனாலேருந்து ஏசப்பா அவங்களை காப்பாற்றுவார், கையை வைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி, அதே நேரத்தில் தேவையானதான ப்ரிகாஷன்ஸை எடுத்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க. கொரோனா முடிஞ்ச பிறகு தமிழ்நாடு முழுக்க சர்வே நடந்தது. அந்த ஒரே ஒரு காப்பகத்தில் மட்டும் ஒரு பிள்ளைக்கு கூட கொரோனா வரல. அரசாங்க ரிப்போர்ட்டில் இருக்கு. கூப்பிட்டு அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிங்க கூப்பிட்டு கேட்டாங்களா, என்ன செஞ்சீங்க, ஏன் வரல கேட்டபோது இந்த உலக பிரகாரமான காரணத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசி அந்த சகதி சொன்னாங்களாம், இது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் ஆண்டவரை நோக்கி கையை தூக்கணும், ஆண்டவர் எங்களுக்கு வராமல் பாதுகாத்தார். இன்னும் தேவன் ஜீவனோடு கூட தான் இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு இன்னும் வல்லமை இருக்கிறது. ஆனால் ஏன் நடக்கலை? ஒரு 2 சகோதரிகள் இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தருக்கு செய்வார்களானால் நம்ம அத்தனை பேரும் ஆயத்தப்பட்டிருந்தால் எப்படி நடந்திருக்கும்? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஆயத்தப்படுறதுனா என்னங்க? இந்த கொரோனா வந்தபோது உங்கள் வீட்டுக்குள்ளே வராமல் உங்கள் மூலயமா ஒரு பெரிய கூட்டத்தையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்க முடியும். அதுக்கு உங்ககிட்ட தேவை ஒன்றே ஒன்று தான். என்ன தேவை தெரியுமா? விசுவாசம். ஏன்னா இயேசு தெளிவாக சொன்னார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்களாவன, அவர்கள் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்போ இதுக்கு பேசிக் என்ன வேணும்? விசுவாசம் வேணும். கடந்த 25 வருஷமா சபைக்கு விசுவாசமே கிடையாது. இப்படி சொன்ன உடனே உங்கள் மைண்டில் எல்லாம் வரும், எங்கள் பேரே விசுவாசி, எங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இப்போவும் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் இது மேலே இல்லை. உங்கள் விசுவாசம் இது மேலே இல்லை. விசுவாசம்னா என்ன தெரியுமா? வசனத்தின்படி உங்களுக்கு தெரியும், உடனே சொல்லிடுவீங்க, நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். அதெல்லாம் இருக்கட்டும். விசுவாசம்னா என்ன தெரியுமா? நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதைத்தான் விசுவாசிப்பீர்கள். விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். 25 வருஷமா என்ன கேட்டிய? என்ன கேட்டிருக்கீங்க 25 வருஷமா? வெறும் ஆசீர்வாதம், வெறும் ஆசீர்வாதம். வாலாகாமல் தலையாவாய், பலூகி பெருக பண்ணுவேன், எல்லைகளை சுதந்தரிப்பாய், நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன், நடந்து திரி, பார்க்குற தேசத்தை தருவேன், நடக்கிற தேசத்தை தருவேன், படுத்திருக்கிற தேசத்தை தருவேன். எல்லாருக்கும் பைபிள் உள்ளது தான். இதையே விசுவாசி 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 இந்த 25 வருஷத்தில் நீங்கள்லாம் ஆசீர்வாதமாக தான் இருக்கீங்க. யார் ஆசீர்வாதமாக இல்லை? போன ஜென்ரேஷனில் இந்த பரிசுத்தவான்களை விட இந்த ஜென்ரேஷன் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்கும். போன ஜென்ரேஷனில் பரிசுத்தவான்களுக்கு சாப்பாடு எல்லாம் இருந்துச்சு, கஷ்டப்பட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வாரத்துக்கு தேவையானது உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ ஆசீர்வாதம் இருக்கு. நீங்கள் 25 வருஷமாக வெறும் ஆசீர்வாதத்தையே தான் விரும்புனீங்க. அதனுடைய விளைவு என்ன? ஆசீர்வாதம் வந்துடுச்சு. குறைஞ்சபட்சம் வாடகை வீட்டில் வாடகை கொடுக்குற அளவுக்காவது இருக்கும். ஒரு 2 வீலர் இல்லை 4 வீலர் ஏதோ ஒன்று இருக்கு. ஒரு 30,000 ரூபா 25,000 ரூபா செல்ஃபோன் கையில் இருக்கு. நல்ல பிள்ளைகளை படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இருக்கு. பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்கு. எப்படி ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கு. என்ன ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை. ஏன்னா இந்த 25 வருஷம் நீங்க கேட்டது இதைத்தான் கேட்டீங்க. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கலையா? ஆண்டவர் தான் கொடுத்தாரு. திருப்பியும் சொல்றேன், ஆண்டவர் தான் கொடுத்தாரு. இளையகுமாரன் வந்து தகப்பன்ட்ட கேட்கும் போது தகப்பன் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு தானே? கேட்ட உடனே கொடுத்தாரா இல்லையா? அந்த தகப்பன் தான் உங்களுக்கும் கொடுத்துருக்காரு. ஆமேனா? இன்னும் ஆமேன் தானே போகுது, அப்படிதான் போகும். சரி, இப்போ சொல்லுங்க, கொரோனால இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிய? வீட்டு பத்திரம் இருந்துச்சு, நகை இருந்துச்சு, கார் இருந்தது, எல்லா பணமும் இருந்துச்சு, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாம் இருந்தது. கொரோனால என்ன பண்ணீங்க? ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்டு கிடைக்கல, ஐசியூவில் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த 25 வருஷம் நாங்கள் கேட்டு வாங்கினதெல்லாம் மெய்யான ஆசீர்வாதம் அல்ல. எங்களுக்கு ஜீவனை ஒருத்தர் காப்பாற்றுறாரு, அவர் தான் மெய்யான ஆசீர்வாதம். இவ்வளத்தையும் வச்சு ஜீவன் போனா என்ன ஆசீர்வாதம் இருக்கு? 25 வருஷம் சபை ஆசீர்வாதம் 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 ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடி இப்பவும் உங்களுக்கு அதான் இருக்கு. இப்போ நீங்க எதுக்கு மேல போயிட்டு இருக்கிறீங்க? 2,500 ரூபாய் கொடுக்குற 2,500 பேர் தேவை. 2,500 ரூபாய் கொடுத்தா 5 லட்ச ரூபாய் வீடு கொடுத்தாருன்னு ஒருத்தன் சாட்சி எழுதுறான். உடனே நீங்க 2,500 அனுப்புறீங்க. என்னன்னு கேட்டா
2 பிள்ளைங்க இருக்காங்க, நாங்கள் 2 பேர் இருக்கோம், ஆளுக்கு ஒரு வீடு. இப்படியே 25 வருஷம் பழக்கப்பட்டு சத்தியம் பேசுகிற சபைகளுக்கு போகிறத நிறுத்திட்டீங்க. சத்தியம் பேசுகிற ஊழியக்காரனையும் பேச விடாமல் தடுத்துட்டீங்க. அதான் நான் சொல்றது உண்மை. நல்ல சத்தியம் பேசுகிற சபையில் போய் பாருங்க, 50லேருந்து 100 பேர் தான் இருப்பாங்க. அதுவே உங்க பாலிஷா உங்க காதுக்கினிய பிரசங்கத்தை பேசுற சபையில் போய் பாருங்க, எல்லாம் நிரம்பி வழியும். காரணம் என்ன? அப்படியே கேட்கறதுக்கு குழு குழு குழுன்னு இருக்கு. போன வருஷம் பரலோகத்தில் ஒருத்தர் வீடு வித்தாரு. ஸ்கொயர் ஃபீட் 8000 ரூபாய் வித்தாங்க. 100 பேர் வாங்கியிருக்கான் நம்மால். ஸ்கொயர் ஃபீட் 8000 பரலோகத்தில். நான் சொல்லுவேன், அந்த அனுப்பினால அவன் தான் மடையன், வாங்கினால அவன் பக்கா திருடன், நல்ல அறிவாளி திருடன். அவனுக்கு தெரியுது எவங்கிட்ட வித்தா எதை வாங்குவான்னு. நீங்கெல்லாம் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? பரலோகத்துக்கு ஷார்ட்கட்டில் போகணும்னு நினைக்கிற ஆட்கள் நீங்கள் எல்லாரும். எப்படியாவது காசு கொடுத்து போயிடலான்னு நினைக்கிறீங்க. பரலோகத்துக்கு போகிறதுக்கு இயேசுநாதர் மட்டும்தான் வழிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் சத்தியத்தின் வழியாக போகிறது கஷ்டம். ஏன்னா சத்தியத்தின் வழியாக வாழ்றது கஷ்டம். சிலுவை எடுத்துக்கிட்டு பின்னாடி போகணும். அதுக்கு பதிலாக ஏதாவது ஷார்ட்கட்டில் போகலாமா? இந்த ஊழியத்துக்கு கொடுத்தா போயிடலாமா, அந்த ஊழியக்காரர் கொடுத்தா போயிடலாமா, ஏழைகளுக்கு போட்டால் போயிடலாமா? இப்பவும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் பரலோகத்துக்கு போனால் ஆசீர்வாதம் தான். உங்கள் கிரியைக்கு தக்கதான பலன் அங்கே இருக்கு. ஆனால் முதல்ல பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. விசுவாசம் வேணும்ல. 25 வருஷம் சபை கத்தரை விட்டு தூரம் போச்சு. எல்லாத்தையும் சொல்லல, 95%. ஆனால் இன்னைக்கும் சத்தியத்துக்காக நிற்கிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், சபை இருக்கிறது. அதன் நிமித்தமாகவே இன்னும் கர்த்தர் பொறுமையாக இருக்கிறார். சத்தியம் பேசுற சபை குறைஞ்சிக்கிட்டே வருது. நல்ல சத்தியம் பேசுற ஊழியக்காரன் போக மாட்டீங்க. கடைசியில் அவங்களும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இப்படி சத்தியத்தை பேசி பேசி 2 வீலரை தாண்ட முடியல. அந்த 2 வீலரும் ரிப்பேர் ஆகுது. ரிப்பேர் பண்ணது கஷ்டமா இருக்கு. ஆனால் கதை அடிச்சு விடுறவன் அட்டி ஃபாரின் காரில் வந்து இறங்குறான் 10ன்னு. அப்போ அந்த ஊழியக்காரருக்கும் எப்படி இருக்கு? மனசு கஷ்டமா இருக்கு. இப்படியே சத்தியத்தை பேசுகிறோம், ஆனால் இந்த விசுவாசி ஒன்று நம்ம பக்கம் திரும்ப மாட்டேங்குது. அவர் சும்மா இருந்தாலும் பாஸ்டர்மா சும்மா இருக்க மாட்டேங்குது. இப்படியே பேசி பேசி சபையை கெடுத்துக்கிறீங்க. நல்ல 4 வார்த்தை நல்லா பேசுங்க. கிளி ஜோசியம் தான் பேசணும் இனிமேட்டு உங்ககிட்ட உட்காந்து. விசுவாசிகள் கவனியுங்கள், நீங்கள் நம்புகிற எந்த ஆசீர்வாதமும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. இந்த பூமியில் வாழ்வதற்கு கண்டிப்பாக தேவை இருக்கிறது. கர்த்தர் தேவைகளை சந்திக்கிற தேவன். ஆனால் ஒரு நாளும் தேவை ஆசீர்வாதமாய் மாறாது. ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் கொடுப்பது, பரலோகத்துக்குரியது. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். உங்க ஃபோக்கஸ் எல்லாம் எதுல இருக்கு? சபைக்கு வந்ததுலேருந்து ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறிய. வந்த உடனே கேட்க ஆரம்பிச்சிடுறிய, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பிள்ளை இருக்கு, என் மகளுக்கு ஒரு நல்ல கல்யாணம். ஆண்டவர் நீங்கள் அழுத பார்த்து கொடுத்துட்றாரு. அப்புறம் 3 மாதம் சும்மா இருக்கிய. அடுத்து வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறிய, பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆச்சு, ஒரு புழுவும் இல்லை பூச்சியும் இல்லை. நான் நினைப்பேன், ஒருவேளை ஆண்டவர் சரி கேட்குறாங்கன்ட்டு 2 புழு 3 பூச்சி வச்சுக்கிட்டா ஓகேவா? பார்த்துங்க, உங்களுக்கு கேட்க வேற தெரியாது. உடனே ஆண்டவர் அழுகிற அழுவில் ஆண்டவர் சரி அடுத்த வருஷம் அடுத்த உற்பவ காலத்தில் உன் மகள் கர்ப்பம் தரிப்பாள். அடுத்து ஒரு 2 வருஷம் சும்மா இருப்பிய. அடுத்து வருவிய, பேரப்பிள்ளை பேசவே மாட்டேங்குது, பேச்சே வரல. அப்புறம் ஆண்டவர் வாயை திறந்துருவார். 3 மாதம் கழிச்சு வருது, பேரப்பிள்ளை பேசிக்கிட்டே இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்குது. அப்புறம் சும்மா இருப்பீங்களா? என் மகளுக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாரு, ஆனால் என் மகன் மட்டும்தான் வாடகை வீட்டில் இருக்கான், என் சொந்தக்காரங்க எல்லாம் சொந்த வீட்டில் இருக்காங்க. அப்புறம் ஆண்டவர் வாடகை கொடுத்து நல்ல வீடு கொடுத்துருவார். அப்புறம் சொல்கிறது, மாப்பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை இல்லை. அப்புறம் வேலை கொடுத்துருவார். இப்போ நீங்கள் சும்மா இருக்க போறீங்களா? அதுக்குள்ளே அந்த பிள்ளை வளர்ந்துடும். இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி பார்க்கணும், பேர பிள்ளைக்கு வந்துருவிய. சாகிற வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிய. சாகும் போது கூட என்ன கேட்குறிய? அப்படியே படுக்கையில் கண்ணை மூடும் போதே உயிர் போயிடணும். ரெக்வஸ்ட் ஆண்டவர்கிட்ட. அப்படியெல்லாம் போகாது. எத்தனை பேரோட தூக்கத்தை கெடுத்திருக்கிய? பேசி பேசி மருமக இருதயத்தை உடைச்சிருக்கியா? பேசி பேசி மாமியார் இருதயத்தை உடைச்சிருக்கியா? அப்படி தூக்கத்தெல்லாம் போக மாட்டிய. உங்களை படுக்க வச்சு இழுக்க வச்சு கடைசியில் மன்னிப்பு கேட்க வச்சு. இப்போ நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, இந்த ஆள் நேற்று நல்லா தானே பேசுனா, விசுவாசிக்கு என்ன தெரியும்ல, எல்லாமே
கேட்குறதெல்லாம் பிளஸ்ஸிங்காக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருஷ வாக்கு தத்தம், நீ பல்லூகி பெருகுவாய். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மாச வாக்கு தத்தம், இடம் கொண்டு போகாத மட்டும் பெருகுவாய். அப்போ இந்த ஜனவரி வாக்கு தத்தம் பிப்ரவரிக்கு வராதா? வருஷ வாக்கு தத்தம் கவனிங்க. நீங்கள் கேட்கணும், எதை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியவும் மாட்டேங்குது, எது ஆசீர்வாதம்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் கேட்கறது எல்லாம் தேவை. அந்த தேவைகளை நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் பரலோகம் கொடுக்கும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நீங்கள் கேட்க வேண்டியது மேலான ஆசீர்வாதம். யோசிச்சு பாருங்க, தேவையில்லாத ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எதுவுமே ஆபத்து உங்களுக்கு, எதுவும் ஒன்றுமே. இப்போது நீங்கள் இடதுபுறம் வலதுபுறம் பலுகி பெருகணுங்கிறீங்க, கர்த்தர் ஆசீர்வதிச்சு உங்கள் உடம்பை தான் நல்லா இடதுபுறம் போகிற, ஏன் அப்புறம் வேணாங்கிறிய? அப்புறம் ஏன் வாக்கிங் போறிய? இப்படி கேளுங்களேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும், உண்மையா இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன், என் வீடு இடம் கொண்டு போகாத மட்டும் பிள்ளைகளால் நிரப்பும் ஆண்டவரே. கிச்சனில் 4, பெட்ரூமில் 4, ஹாலில் 4, எங்கே திரும்பினாலும் பிள்ளைகளாக இருக்கட்டும். யாக்கோபை போல 12 கொடுங்கப்பா, கேளுங்க. அதை மட்டும் ஏன் கேட்க மாட்டீங்க? 2 வந்த உடனே போதும், அப்போ மட்டும் வசனம் ஞாபகத்துக்கு வருது. போதும் என்ற மனதன கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது தானே எது நமக்கு வேணும் எது வேணான்னு. அதே மாதிரி உலக பிரகாரமாக தெரியணும் எது வேணும் எது போதும்னு சொல்லி. இன்னைக்கு கடைசி காலத்தில் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடி அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கொண்டு ஊழியக்காரர்களும் உங்களை ஏமாத்துகிறார்கள். நீங்கள் ஊழியக்காரங்களை ஏமாத்துறீங்களா இல்லை ஊழியக்காரர் உங்களை ஏமாத்துறாரான்னு தெரியல. அதனுடைய விளைவு என்ன? இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? கையை கட்டிட்டு வீட்டில் உட்காந்துருந்தோம். எவ்வளோ கொடுமையான நிலைமை தெரியுமா? ஒரே ஒரு ஆத்மாவை உங்கள் ஏரியாவில் நீங்கள் சுகமாக்கி இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தான் ஹீலிங் சென்டர். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லாமலே அத்தனை பேர் உங்கள் வீட்டுக்கு வந்துருப்பான் இயேசுவே தெய்வம்னு. ஒரே ஒரு பேதுருவின் மாமியை இயேசு சுகமாக்கினார், அந்த கிராமம் வந்து நின்றுச்சு. ஒரே ஒரு பிசாசு பிடிச்சவனை இயேசு விடுதலை ஆக்கினார், கிராமம் வந்து நின்றுச்சு. ஒரே ஒரு சமாரிய ஸ்திரியை மனம் திரும்ப பண்ணினார், ஒரு கிராமம் வந்துருச்சு. ஒரே ஒரு மரியாதை கூப்பிட்டு அமிச்சார் லாசருவை எழுப்புறதுக்கு, ஒரு கிராமம் வந்துருச்சு. உங்கள் ஒருத்தரை கொண்டு உங்கள் தெருவை உங்கள் ஏரியாவை ரட்சிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்க அந்த இடத்துல இல்லையே, நீங்க சமாரியா ஸ்திரியா இல்லையே. உங்க ஃபோக்கஸ் முழுக்க உலகத்துக்கு பின்னாடி தானே இருக்கு. இந்த கொரோனால கர்த்தர் ஒரு விஷயத்தை நல்லா சொல்லி கொடுத்துட்டார். நீங்கள் வச்சிருக்கிற எதுவும் உங்களை காப்பாற்ற போகிறது இல்லை. இதை விட மோசமானது வருதுன்னு WHO சொல்லியிருக்கு. இப்ப சிவப்பு குதிரை இன்னும் முடியல, அது சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னபடி நம்முடைய காலத்தில் நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் துல்லியமா நடந்துச்சு. இதுல கர்த்தர் கிருபையா உங்களை என்னையும் காப்பாற்றி இருக்கிறார். அதனால தான் நீங்கள் நானும் வந்து உட்காந்துருக்கோம். அதான் உண்மை. ஆண்டவர் நம்ம மேல் வச்ச தயவு. நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் போட்ட மாஸ்க் உங்களை காப்பாற்றிருச்சுன்னு. நம்ம போட்டதுக்கு பேர்லாம் மாஸ்கே கிடையாது. முதல்ல அந்த மாஸ்கை நீங்கள் போட்ட விதம் இருக்குல்ல, அது அதை விட அற்புதம் இல்லையா? பாதி நேரத்தில் மாஸ்க் தாடியில் தான் இருக்கும். வண்டியில் போகும்போது போலீஸ்காரர் வந்துட்டாருன்னா உடனே தூக்கி மேலே விடுவான். அப்படி அந்த மாஸ்க் தான் உங்களை காப்பாற்றிச்சுன்னா நம்பாதீங்க. எத்தனையோ பெரிய பெரிய பிரதமர் வீடுகளுக்கெல்லாம் கொரோனா உள்ள போச்சு. போரிஸ் ஜான்சன் வீட்டுக்கு போச்சு, இங்கிலாந்து பிரதமர் வீட்டுக்கு. ஆனால் உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வராமல் வச்சது கர்த்தருடைய கிருபை மட்டும். அவங்க நம்மளை விட பல மடங்கு சேஃப்டி மக்கள். புதினுடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர் கூட இருக்கிறவர், அவருக்கு கொரோனா வந்துச்சு ரஷ்ய அதிபருடைய வீட்டுக்கு. ஆனால் உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் வரல. அதுக்கு காரணம் கர்த்தர் நம்மேல் வைத்த தயவு. அவ்வளோதான். அப்போது இதன் மூலமாக கர்த்தர் ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதில் காப்பாற்றி உங்களை என்ன கொண்டு உட்கார வச்சிருக்கிறாரு. கொரோனா ஒரே ஒரு பாடத்தை மட்டும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கு. சபை விசுவாசத்தில் பெருகவில்லை, இனி சபை விசுவாசத்தில் பெருகணும். நீங்கள் எதை வைத்தாலும் உங்கள் ஜீவனை காப்பாற்ற முடியாது. உங்கள் ஜீவனை காப்பாற்றுறதுக்கு எதுவும் இல்லைங்கிறத சொல்லிட்டார் ஆண்டவர். எவ்வளோ பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள்லாம் தத்தளிச்சிட்டான் மருந்து இல்லாமல். பெரிய பெரிய அமெரிக்காலலாம் எத்தனை லட்சம் பேர் செத்து போனான், அவனாலே காப்பாற்ற முடியல அரசாங்கத்தால். அப்போ என்ன உனக்கு புரியணும்னா, இவைகளுக்கு நடுவில் உங்களுக்கும் எனக்கும் பாதுகாப்பு வேற யாருமே இல்லை, தேவனாகிய கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. இது நடக்கும்போது இன்னொன்று நடக்கும்னு ஆண்டவர் சொன்னார். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசன வாசிங்க.
போயின. திருப்பி வாசிங்க அது மைக்கில். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. இந்த கருப்பு குதிரை எங்க போச்சு? இந்த கருப்பு குதிரைன்னா என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5-6 வசன வாசி. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கருப்பு குதிரைனா என்ன? அது ஒரு உணவு பஞ்சத்தை குறிக்குது. ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெய் திராட்சரசம், இது 2 மட்டும் சேதப்படாமல் இருக்கும், மிச்சம் எல்லாம் சேதப்படும் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கருப்பு குதிரை எங்கே போச்சு? எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சகரியாவின் புஸ்தகம் சொல்லுது எங்கே போச்சு? வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. அப்போ இந்த உணவு பஞ்சம், பர்டிகுலராக கோதுமை பஞ்சம் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? வட தேசத்துலேருந்து ஆரம்பிக்கணும். 2020 கொரோனா, 2021 லாஸ்ட்டில் நீங்கள் அறிந்திருக்கிறபடி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த ரஷ்யாங்கிற தேசம் இஸ்ரவேலுக்கு வடக்கு பக்கத்தில் நேராக இருக்கிறதான ஒரு தேசம். இங்கே இருக்கு பாருங்க, இஸ்ரவேல் மேலே ஒரு புள்ளி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா, நேராக வடக்கு பக்கத்துக்கு போட்டிங்கன்னா ஒரு கோடு போய் நேராக ரஷ்யாவில் தான் நிற்கும். அந்த ரஷ்யாவுடைய ஒரு பார்டர் அப்படியே இந்த இஸ்ரவேல், அந்த கோடு ரஷ்யா உக்ரைன் ரெண்டையும் கிராஸ் பண்ணும் கரெக்டாக. அந்த இடத்துல தான் இந்த கருப்பு குதிரை போச்சுன்னு வசனம் சொல்லுது, வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின அப்படின்னு. சரியாக கொரோனா முடிகிற அந்த 2022 வரும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நீங்கள் அறிந்திருக்க மிக முக்கியமான விஷயம், உலகத்திலேயே கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 நாடு உக்ரைன், கோதுமை தயாரிக்கிற நம்பர் 2 நாடு ரஷ்யா. இது ரெண்டும் சண்டை போட ஆரம்பித்த உடனே மிகப்பெரியதான உணவு பஞ்சம், பர்டிகுலராக கோதுமை பஞ்சம் உலகம் முழுக்க வந்துச்சு. அதில் பல நாடுகள் உணவு இல்லாமல் முழுக்க பஞ்சத்தில் மாட்ட ஆரம்பித்தாங்க. அதில் 2022 மே மாதம் இலங்கை மிகப்பெரிய உணவு பஞ்சத்தில் போச்சு. இந்த வசனம் இருக்கு பாருங்க, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு பணம் அப்படின்னா எதை நீங்கள் தெரியணும்னா பைபிள் கணக்கு பார்க்கணும். ஒரு பணம்னா பைபிள் கணக்கில் ஒரு பணம்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6ஆம் அதிகாரம் யோவானில் 5000 பேர் வந்துட்டாங்க, புருஷர்கள் பெண்கள் குழந்தைகள்லாம் சேர்த்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000-20,000 பேர் இருக்காங்க. வனாந்தரத்தில் மீட்டிங் நடக்குது, இயேசுநாதர் நடத்துகிறார். இப்போ சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க? ஆகாரம் கொடுங்க அப்படிங்கிறார். அப்போ சீஷர்கள் சொல்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்க எவ்வளோ ஆகும்? 200 பணம் ஆகும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர், ஆண்களே 5000, பெண்கள் 5000னா ஒரு 10,000, குழந்தைங்க ஒரு வீட்டுக்கு 2ன்னு வச்சா அது ஒரு 10,000, 20,000 பேர். சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த 5 அப்பத்தை வாங்கினதே யார்கிட்ட தான் வாங்கினாரு? ஒரு சிறு பையன்கிட்ட தான் வாங்கினார். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 10,000லேருந்து 20,000 பேர் வந்திருக்கிறதான மீட்டிங். அவ்வளோ பேருக்கு மிச்சம் வேற 12 கூட நிறைய எடுக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கு சாப்பாடு வாங்கணும்னா எவ்வளோ ஆகும்? 200 பணம். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க, ஒரு பணம்னா ஒரு 50 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு, அதான் ஒரு பணத்துக்கு கிடைக்கும். அப்போ இன்னைக்கு ஒரு பணத்துக்கு 50 பேர் சாப்பாடுனா கோதுமைனா கணக்கு பண்ணிக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு ஆள் 50 ரூபாய்க்கு சாப்பிட்றான்னு சொன்னால் கூட 2,500 ரூபாய், 30 ரூபாய்க்கு சாப்பிட்றான்னா 1,500 ரூபாய், 100 ரூபாய்க்கு சாப்பிட்றான்னா அது ஒரு 5,000 ரூபாய். 1 கிலோ கோதுமை அந்த அளவுக்கு விற்கும். அதான் பைபிள் சொல்லுது, ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை. அந்த அளவுக்கு கோதுமை விற்குமா? இதில் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வசனம் எழுதப்பட்டது 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு சிவப்பு குதிரைக்கு அடுத்து வருது. அந்த சிவப்பு குதிரை இருக்கும் போதே இது வட தேசத்துக்கு புறப்பட்டு போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய காரியத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, கொரோனா நடந்துகிட்டு இருக்கும் போதே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்னைக்கு கோதுமையோட விலை எவ்வளவு தெரியுமா? பாகிஸ்தான்ல இங்க பாருங்க, பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்கள் விலைகள் உயர்ந்துள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமை
எவ்வளவு? 2023. லாங் அகோ, சோ லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான டைம்லாம் இல்லை. 2023 1 கிலோ கோதுமை எவ்வளவு? 1500. அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய். அதே காலத்தில் மியான்மருக்கு ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தோம், பர்மாக்கு 10,000 ரூபாய் அவங்க ஊர் பணத்துக்கு. வேதம் சொன்ன கருப்பு குதிரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக போச்சு. அதே காலத்தில் இந்தியா தான் கோதுமை தயாரிக்கிற 3வது பெரிய நாடு ஆசியா பகுதியில். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கோதுமை எங்களுக்கே பத்தாது, நாங்கள் நார்த் இந்தியா முழுக்க கோதுமை சாப்பிட்றோன்ட்டு கோதுமை ஏற்றுமதியை இந்தியா தடை பண்ணிருச்சு. இந்தியாவிலையும் அந்த காலகட்டத்தில் கோதுமையின் அளவு 7 ஆண்டுகளில் காணாத அளவுக்கு குறைஞ்சிருச்சு. எல்லா பக்கமும் கோதுமை தட்டுப்பாடு வந்துச்சு. எல்லா பக்கமும் நான் சொல்கிறது, இந்த பக்கத்தில் ஐரோப்பாவில் ஆரம்பித்து இந்த சைடு ஸ்ரீலங்கா வரைக்கும் முழுக்க உணவு பஞ்சம் எல்லா சைடும். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நல்ல வேளை நம்மளாம் சவுத் இந்தியாவில் இருக்கிறோம், ஒரு அரிசி சாப்பிட்றோம், நல்ல வேளை கோதுமை சாப்பிட்லன்னு. கவனிச்சிங்கன்னா அரிசியும் பாதிக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் அப்பத்தி உள்ளது. அந்த டேட்டெல்லாம் பாருங்கள், 2023 இதெல்லாம் 2023, 24 நடந்த சம்பவங்கள். வேதம் சொன்னபடி செப்டம்பர் 7, 2023 கடுமையான அரிசி பஞ்சம், ஏற்றுமதிக்கு தடை. இது மத்திய அரசாங்கம் சொன்னது. நாம் மிகப்பெரியதான உணவு பஞ்சத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். இப்போவும் ஸ்டில் நவ். இப்போவும் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஓ பஞ்சம்லாம் இல்லை. நான் நேற்று ஒரு வார்த்தை சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது, இப்போவும் சொல்கிறேன். சமஸ்த இந்தியாவிலேயே இந்த கேரளாவும் தமிழ்நாடும் கர்த்தருடைய சட்டைகளின் மறைவில் இருக்க கர்த்தர் கிருபையாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். நான் தைரியமாக சொல்லுவேன், நார்த் இந்தியாவை விட குறிப்பாக தமிழ்நாட்டு மேலேயும் இந்த கேரளா மேலேயும் நான் விசுவாசிக்கிறது, அதுக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். நான் விசுவாசிக்கிறது, அந்த தோமாவுடைய முதல் ஸ்டெப்பு கேரளாவில் ஆரம்பிச்சிச்சு, கடைசி ஸ்டெப்பு தமிழ்நாட்டில் முடிஞ்சிச்சு. அந்த பரிசுத்தவருடைய 2 ஸ்டெப்புக்குள்ள நம்ம காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரொம்ப நாள் போகாது. இயேசுநாதர் கால் வச்ச எருசலேமே கை விட்டார். ஏதோ ஒரு நிழல் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. சபைக்குள்ள அக்கிரமம், அநியாயம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் நடக்க ஒரு நாள் கர்த்தர் கைவிட்டார்னா கதை முடிஞ்சிச்சு. என்னென்னவோ முட்டி மோதி பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். இந்த 2026 வரைக்கும் காப்பாற்றிடுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. புரிஞ்சாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, காப்பாற்றிடுவார்னு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதே மாதிரி அக்கிரமம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம், கர்த்தர் விட்டு பிடிப்பார். ஜபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது. சபைகள் இன்னைக்கு எப்படி மாறிக்கிட்டு இருக்கு? ரெக்ரியேஷன் சென்டர், கான்செர்ட், எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இஷ்டத்துக்கு. சினிமா தியேட்டருக்கும் சபைக்கும் வித்தியாசமே இல்லை. இப்போ வர அரசியல்வாதிகளை விட மோசமான அரசியல் சபைக்குள்ள இருக்கு. அரசியல்வாதி கூட திருந்திடுவான் போல, இங்க இருக்கிறவங்க திருந்த மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன்னும் இந்த நிழல் நம்மளை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. இப்பவும் கர்த்தர் எச்சரிப்பு தான் கொடுக்கிறார். ஒரு முறை கர்த்தர் சொன்ன வார்த்தை, போன முறை கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுத்தார் கொரோனால, இந்த முறை அதுக்கான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். மனம் திரும்பாவிட்டால் ஆண்டவர் சொன்னபடி அப்படியே துல்லியமா. இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? மிக துல்லியமான விஷயம். இந்த 6வது வசனத்தில் சொல்லுவார், வெளிப்படுத்தல் 6:6, ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், அடுத்து எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. இது 2 மட்டும் சேதப்படாதான். எது? எண்ணெய். ஆச்சரியம் தெரியுமா? இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற நம்பர் 1 பொருள் இன்னைக்கு எது தெரியுமா? எண்ணெய், கச்சா எண்ணெய். அதான் உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது. தங்க விலை கூட ஏறிடுச்சு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு போயிருச்சு. ஆனா இன்னும் எண்ணெய் விலை ஏறல, பேரல் அதே ரேட்ல தான் இருக்கு. இன்னும் 300 வருஷத்துக்கு எண்ணெய் இருக்காமா பூமிக்கு அடியில். கோதுமை இல்லை, ஆனா எண்ணெய் இருக்கு. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்கு, கச்சா எண்ணெய் இருக்கு. அதை தோண்டி எடுத்து பயன்பாட்டுக்கு வியாபாரத்துக்கு செய்யலான்னு மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சது 1857 59 கலிபோர்னியால. இன்னைக்கு சவுதி அரேபியா நம்பர் 1ல இருக்கு. அவங்க எண்ணெயை தோண்டி எடுத்து அவங்க வியாபாரத்துக்கு கொண்டு வந்தது 1946. கண்டுபிடிச்சது 36. செகண்ட் வேர்ல்டு வார் வந்ததுனால வியாபாரத்துக்கு அவங்க கொண்டது 46. இது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டுல தான் எண்ணெய் பூமிக்கடியில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கான். ஆனா 1900 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, கோதுமை தட்டுப்பாடு வரும், எண்ணெய் தட்டுப்பாடு வராது, எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும்.
ரெண்டாவது திராட்சை ரசம், ஒயின். இன்னைக்கு வரைக்கும் பல நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுல ஒயினும் ஒன்று. ஆமாவா இல்லையா? உங்களுக்கே தெரியும் தானே, அநேக குடிமகன்கள் காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள் இல்லை? ஒரு நாள் இப்படி சொன்னேன், நீங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்ணுறீங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டால் பொருளாதாரம் என்ன ஆகும்? என்ன ஆகும்? எல்லாரும் குடிக்கிறத நிறுத்திட்டான், காசுக்கு என்ன பண்ணுவிய? இப்போ யோசிக்கிறாங்க, தெரியாமல் ஜெபம் பண்ணிட்டோமோ? அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை உணர்த்தினார். இவர்கள் குடிக்கிறதே இந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா என்று சொன்னால், அவர்கள் குடிக்காமல் இருந்தால் எவ்வளவு ஆசீர்வாதம் இந்த நாட்டுக்கு வரும். இஸ்ரவேலின் கீழ்ப்படியாமையே நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் என்றால், அவன் கீழ்ப்படிதல் இன்னும் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று பவுல் எழுதுவார். அந்த வசனம் தான் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். கவனிச்சு கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாய் வட தேசத்துக்கு கருப்பு குதிரை புறப்பட்டு போயிற்று. இப்போவும் உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கு, மிகப்பெரிய கோதுமை பஞ்சம், உணவு பஞ்சம், உலகளாவிய வரலாறு காணாத அளவுக்கு உணவு பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அரிசி விலை 100 ரூபாய்க்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அரிசி விலை எங்கே போகும்? 100 ரூபாய்க்கு போகும். பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு போன மாதிரி அரிசி விலையும் 100 ரூபாய்க்கு போகும். இன்னும் ப்ராப்பர் யுத்தம் நமக்கு ஆரம்பிக்கலை. கர்த்தர் சொன்ன யுத்தத்தின் காலம், அந்த மங்கிர நிறமுள்ள குதிரை அடுத்து வரணும். 2 வசனம் வாசிக்க போகிறோம். அதோட விளக்கத்தை மட்டும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். திருப்பி வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவர் என்னை அன்று ராத்திரியிலே, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமுமான வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. சிவப்புக்கு பின்னாடி என்ன வந்துச்சு? மங்கின நிறம். இப்ப மங்கின நிறம குதிரைனா என்ன? வாசிங்க. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். போதும், அடுத்து சொல்லும் போது வாசிங்க. கவனிங்க. கர்த்தர் சொன்னபடி 2018க்கு பிறகு 2019 ஒவ்வொரு சம்பவங்களாக அடுத்தடுத்து நடக்குது. சிவப்பு குதிரையின் காலம் 3.5 வருஷம் அப்படியே நடந்துட்டு வந்துச்சு. நடுவில் கருப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டு கோதுமை பஞ்சம், மிகப்பெரியதான உணவு பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. வெளிப்படுத்தல் 6:5-6 நம் கண்களுக்கு முன்பாக இதெல்லாம் போயிட்டே இருக்கு. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் இருக்கு. இன்னும் கொரோனா வேரியன்ட் அடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. சிவப்பு குதிரை சுற்றிக்கிட்டே இருக்கு, இன்னும் முடியலை. ஆனால் இதுக்கு நடுவில் அடுத்து என்ன வரப்போகுது? மங்கின நிறமுள்ள குதிரை. இதுதான் இந்த வருஷத்திலிருந்து இதெல்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் நடக்கலாம். எப்படி சிவப்பு குதிரை வந்துச்சோ, எப்படி கருப்பு குதிரை வந்துச்சோ, கர்த்தர் சொன்ன மாதிரியே கொள்ளை நோயும் பஞ்சங்களும். மத்திய 24 இயேசு சொல்வார், வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு 3ஆவது வசனத்தில் கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்களில் கொள்ளை நோயும் பஞ்சங்களும் இருக்கு. அதை பற்றின விளக்கம் தான் இங்கே இருக்கு. இப்போ அடுத்து ஒரு மிக மோசமான ஒரு காலம் ஒன்று வருது. உலகம் இதுவரைக்கும் கொரோனாவே நம்ம யாரும் பார்த்ததில்ல, அவ்வளோ மோசமான ஒரு பேரழிவை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ உணவு பஞ்சம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. இந்த மங்கின நிறமுள்ள குதிரை 4 வகையான பேரழிவுகளை பூமியில கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொல்றார். அதற்கு மரணம் என்ற பெயர், பாதாளம் அவன் பின்னால் சென்றது, அடுத்து பட்டயத்தினாலும். ஃபர்ஸ்ட் என்ன வருது? பட்டயம் என்றால் யுத்தம். மனுஷங்கிட்ட பட்டயம் என்றால் அதுக்கு பேர் என்னது? அடுத்து ஒரு 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கும். நேத்து எடுக்கல, கவனிங்க. அடுத்து மிகப்பெரியதான யுத்தம் ஒன்று வரணும். அது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எசேக்கியேல் 38:8 இந்த வசனம்லாம் வாசிக்க வேண்டாம், நீங்க வேணா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 38:8-16 இந்த 2 வசனத்திலும் கடைசி நாட்களில் கடைசி வருஷத்தில் ஒரு யுத்தம் வரும் அப்படின்னு இருக்கு. அந்த யுத்தம் யார் யாருக்கு நடுவில் வரணும்னா இஸ்ரவேலுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் வர வேண்டும் என்று சொல்லுகிறது. கர்த்தர் சொன்னபடி அந்த யுத்தத்துக்கான முதல் ஸ்டெப்பு போட்டாச்சு. 2023 அக்டோபர் 7 இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக, அதுவும் குறிப்பாக எசேக்கியேல் 38:8 மலைகளுக்கு விரோதமாய் வருவாய் அப்படின்னு இருக்கு. 39:2 மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேல் மலைக்கான சண்டை 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிருச்சு. இதான் அந்த சண்டை, ஆபரேஷன் அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு சொல்லி மலைக்கான சண்டை. அந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அந்த சண்டை தான் இப்போ விஸ்தாரமாகி ஈரான் வரைக்கும் வந்து நிற்கிது.
இப்போ ஈரான் பக்கத்தில் மிடில் ஈஸ்டில் ஒரு மிகப்பெரியதான நிலைமை போய்கிட்டே இருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து மிக மோசமான ஒரு யுத்தம் நம் காலத்தில் நம் ஜென்ரேஷனில் பார்க்கலாம். அது இந்த வருஷத்தில் எப்போ வேணால், ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காவுடைய கப்பல் அங்கே போயிடுச்சு. இப்போ ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் ஈரானுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்ஐகேல் 38 உள்ள பேட்ச் ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி 50% ஆஃப் அமெரிக்கனுடைய காரியங்கள் எல்லாம் ஷட் டவுன் ஆயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்னா, அவங்க நாட்டை நடத்த முடியாதபடிக்கு 50% பொருளாதாரம் மூடிட்டாங்க. அவங்ககிட்ட இப்போ காசு இல்லை. 50% தான் அமெரிக்கா இயங்குது கவர்மெண்ட், 50% இயங்கலை, ஷட் டவுன் ஆயிடுச்சு. என்ன காரணம்னா அது அவங்க நாட்டுடைய பிரச்சனை. இப்போ வேற வழியே இல்லை. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக அமெரிக்கா யுத்தத்தை தொடங்கும். அது எப்படிங்க சொல்றீங்கன்னா, 2ஆம் உலக யுத்தம் அதனால தான் வந்துச்சு. அங்கே ஐரோப்பாவில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி இதே மாதிரி வந்த உடனே அதை வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யுத்தத்தை ஆரம்பிச்சு செகண்ட் வேர்ல்டு வார். இப்போ அதே மாதிரி தான் தேர்ட் வேர்ல்டு வார். அமெரிக்கா இந்த இதில் திசை திருப்பறதுக்கு சண்டை ஆரம்பிக்கும். அந்த சண்டை எஸ்ஐகேல் 38, 39 நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது. ஏதோ சும்மா கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு போனீங்கன்னா, நான் எப்பவும் சொல்வேன், இந்த மீட்டிங்கை கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு இன்டென்ஷனை கொடுத்து அவருக்கு நடத்தணும்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தாருன்னு அவர் சர்ச்சில் வச்சு இவ்வளோன்னு நடத்தியிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த யுத்தம் வருவதற்கு முன்பதாக ஒரு பெரிய கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்கி இருக்கிறார். அதனால தான் அவர் சக்திக்கு மீறி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இவ்வளோ பேருக்கு இதை சொல்லணும்னு சொல்லி தான். ஒருவேளை ஒரு சிலர் நினைச்சிருப்பீங்க, எதுக்கு இவர் இவ்வளோ பெருசாக நடத்துறாரு, ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாரு. கர்த்தர் திட்டம் இல்லாமல் எதையும் செய்யவே மாட்டார். ஒருவேளை அவர் மாம்சத்தில் செஞ்சிருந்தா இந்த ஹாலில் 1/4 பங்கு கூட ஜனங்க வந்திருக்காது. கர்த்தரே அதை நடத்தினார் என்பதற்கு என்ன அடையாளம்னா, இங்கேயும் கீழையும் நிரம்பி இருக்குல்ல, அப்போ இவ்வளோ பேருக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த எச்சரிப்பு தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஏதோ உங்களுக்கு அடுத்த வருஷம் ஆண்டவர் அதை கொடுப்பார், காரு கொடுப்பார், வீடு கொடுப்பார் கூட்டம் இல்லை. வரப்போகிற காரியத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு. நோவா ஜனங்களுக்கு சொன்னது போல, யோனா நினிவே ஜனங்களுக்கு சொன்னது போல, எரேமியா சிதேக்கியா ராஜாவுக்கு சொன்னது போல உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. செவி சாய்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள், நினிவே ஜனங்கள். அசட்டை பண்ணினவர்கள் அழிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே எச்சரிப்பு தான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வாசப்படியில யுத்தம் நின்றுகிட்டு இருக்கு. தேர்ட் வேர்ல்டு வார் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் வெடிக்கும். நான் சொல்லல, உக்ரைன் அதிபர் சொல்றாரு, நம்ம we are in war, நாங்கள் 3ஆம் உலக யுத்தத்தில் இருக்கிறோம்ங்கிறார். இப்போ இருக்கிறது என்ன வேணா ஷட் டவுன் ஆகும். ஷட் டவுன்னா 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். சட்டனா கொரோனா வந்த மாதிரி, 500,000 ரூபாய் சட்டனா செல்லாதுன்னு சொன்ன மாதிரி திடீர்னு ஒரு காரியம் நடக்கும். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகும். முதலாவதாக ஒரு யுத்தம், அதோடு கூட இன்னொன்று சேரும். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் இன்னொரு பஞ்சம் வருது. இப்ப நீங்க பார்த்தது உணவு பஞ்சம் மட்டும்தான். இதோட சேர்ந்து உணவு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காத்து பஞ்சம், மிருகங்கள் சாகிறது எல்லாம் இருக்கு. செப்பனியா 1:3, ஓசியா 4:3 ரெண்டுத்துலயும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். அதெல்லாம் இப்ப நடக்கும். இதோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டியது. மூன்றாவது சாவினாலும் இயற்கை பேரழிவு, மிகப்பெரிய இயற்கை பேரழிவு, பூமி அதிர்ச்சிகள். இயேசு சொன்னார் மத்தேயு 24. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க கேட்டுக்கொள்ளுங்க. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி இப்போ ஜப்பான்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பாதிக்கிற அளவுக்கு வரும் என்று அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதான் அவங்க சொன்னது. 3 லட்சம் பேர் பாதிக்கிற அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. நாம பூமி அதிர்ச்சிகளின் காலத்தில் இருக்கிறோம். இங்க இருக்கு பாருங்க, இது இந்த சிவப்பு கலர் டாட்ஸ் தெரியுது பாருங்க. சிவப்பு கலர்ல மட்டும் 10 வருஷத்துல மட்டும் நடந்த பூமி அதிர்ச்சி. இது வெறும் சிவப்பு கலர்ல இருக்கிறது எல்லாம் 10 வருஷத்துல மட்டும் நடந்தது. இந்த 10 வருஷம் தான் உலகம் உண்டானதுலேயே அதிக பூமி அதிர்ச்சிகளின் வருஷம்னு சொல்றாங்க. உலகம் அவங்க கால்குலேட் பண்ணதுல 6 பூமி அதிர்ச்சி தான் பெருசு, 8 புள்ளிக்கு மேல, 8 அஞ்சுக்கு மேல. அதுல 1 2025 நடந்திருக்கு. அதை விட பெருசு வருதுன்னு சொல்றாங்க. பைபிள் எசேக்கியேல் 38 யுத்தத்துல இஸ்ரவேல் தேசத்துல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும்னு பைபிள் சொல்லுது. 38:19 அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்துல பெரிய அதிர்ச்சி உண்டாகி, இப்போ இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பூமி அதிர்ச்சிக்கு வல்லுநர்கள் சொல்றாங்க, நெக்ஸ்ட் இயர் இங்க இருக்கு பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நெக்ஸ்ட் இயர்ஸ் கிரிட்டிக்கல் வருது, மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் இஸ்ரவேல்ல வருதாமா. அதற்கான ப்ரிப்பரேஷன் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போவே அது என்ன காப்பாற்றணும், இதெல்லாம் வந்து அவங்க செய்கிறதான ப்ரிப்பரேஷன் செஞ்சு பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி காப்பாற்றணும், என்ன பண்ணணும், மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் வருதுன்னு அவங்க சொல்கிறாங்க. வேதத்தில் இயேசு சொன்ன 3வது பெரிய காரியம் கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள். கடைசியாக அந்த இடத்துல என்ன இருக்கு, சாவினாலும் அடுத்து பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். எவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம் பாருங்க. துஷ்ட மிருகங்களினாலும் மரணம் வரும். இதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இப்போ ஒரு 25 வருஷமா 30 வருஷமா வரக்கூடிய எல்லா வியாதிகளையும் பாருங்க, ஒரு துஷ்ட மிருகத்தின் பேரில் வரும். பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், அப்புறம் குரங்கு காய்ச்சல். மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமல் ஃபீவர்னு ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி எபோலாக்கு பார்த்தீங்கன்னா வவ்வால்னு ஒன்று, அதுலேருந்து தான் எபோலா வந்துச்சுங்கிறாங்க. கொரோனா கூட எதுலேருந்து தான் வந்தது, ஒரு மிருகத்துலேருந்து தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. எய்ட்ஸ் சிம்பன்சி குரங்குலேருந்து வந்துச்சுன்றாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் பாருங்க ஒரு மிருகத்தின் பேர் இருக்கும். அத்தனைக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பேர், அதுவும் பைபிளில் சொல்கிற துஷ்ட மிருகமாக இருக்கும். பைபிளில் சொல்லக்கூடிய துஷ்ட மிருகம். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று நடந்திருக்கு. 2025 ஜனவரி மாதம் மிக மோசமாக 316 கொடிய மிருகங்கள் வைரஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து காணாம போச்சு. இங்கே இருக்கு பாருங்க. கொரோனாவை விட 100 மடங்கு ஆபத்தான வைரஸ்கள் ஆஸ்திரேலிய ஆய்வகத்திலிருந்து மாயமாகி இருப்பதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருப்பது உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதன் அபாயம் பற்றி வைரஸ் ஆராய்ச்சியாளருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடல் இது. 316 வைரஸ் காணும், அத்தனையும் மிருகத்தின் வைரஸ். இதில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த வைரஸை இன்னும் கண்டுபிடிக்கல, அவங்க எங்கே இருக்குன்னு தெரியாது. த சேஃபஸ்ட் லேப் அதுலேருந்து காணாமல் போயிடுச்சு. இது டிவியில் வந்த நியூஸ். அவங்க இதை சொல்லி என்ன முடிப்பார்னா, அந்த வைரஸை பயன்படுத்தினா உலக மக்கள் தொகையில் 15% பாதிக்கப்படும்பார். அவங்க சொல்கிறது தான் அது, நான் சொல்லலை. 4 வகையான காரியம் ஒன்றாய் சேரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஒன்று யுத்தம், இன்னொன்று பஞ்சம், இன்னொன்று இயற்கை பேரழிவு, இன்னொன்று கொள்ளை நோய். துஷ்ட மிருகத்தினால் இந்த 316 வைரஸுமே மிருகத்தின் வைரஸ். வேதம் சொன்ன மங்கிய நிறமுள்ள குதிரையினுடைய காலத்துக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இது எப்போ வேணாலும் ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே சிவப்பு குதிரை கடந்து போச்சு, கருப்பு குதிரையும் கடந்து போச்சு. இப்போ நம்ம மங்கிய நிறமுள்ள குதிரை வர்றதுக்கு முன்னாடி நிற்கிறோம். இவ்வளவும் பைபிளில் சொன்ன வசனம் தான் நடக்குது. பைபிள் சொன்ன வார்த்தைகள் தான் இவ்வளவும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதி வச்சது, 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சது. இத்தனை காரியமும் துல்லியமாக நடக்குது. இதில் எதுக்காவது நாம் ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? அதனால தான் பைபிள் சொல்லுது, மத்திய 24, 37, 38 கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்து வரும்போது ஜனங்க எப்படி இருப்பாங்களாம், புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள். இதான் நிலைமை. இப்போ அதே நிலைமை தான். சபையினுடையதான போக்கு எப்படி இருக்கு? நான் உலகத்தை பற்றி பேசவே இல்லை, நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு எழுதப்பட்டது? சபைக்கு எழுதப்பட்டது. ஆவியானவர் சபைக்கு சொல்லுறதை காதுள்ளவன் சபைக்கு எழுதப்பட்டது. சபைக்கு எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்கு, எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம்? 2 காரியத்தை கண்டிப்பா செய்யணும். சொல்லிவிட்டு முடிக்கிறேன். 2 காரியம் செய்யணும். ஒன்று, இவைகளுக்கு நடுவில் உங்களையும் என்னையும் கர்த்தர் கண்டிப்பாய் பாதுகாப்பார். அது அஷூரன்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்கிறது. ஏன் எப்படி சொல்றீங்க? மத்திய 24:6 இயேசு சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஏன் கலங்கக்கூடாது? இதெல்லாம் நடக்கும். உலகத்தில் நடக்கிற அடையாளம். 3rd வேர்ல்டு வாரா உலகத்தில் நடக்கும், 1st வேர்ல்டு வாரா உலகத்தில் நடக்கும். இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்மை பொறுத்த வரைக்கும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நான் பயப்படேன். காரணம், இது அடையாளம். அது எகிப்து வீட்டில் நடக்கும், என் வீட்டில் நடக்காது. அது அங்கதான் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆனா இந்த அடையாளத்துக்கு நடுவில் வருகை வந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஏன்னா மனுஷகுமாரன் நினையாத நாளிகையிலே வருவார். எப்ப வேணாலும் வருகை வரும். அதுக்கு தான் நீங்கள் ஆயத்தப்படணும். இதுக்கு என்ன கேள்விக்கான பதில்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அதற்கான பதில் தான் இயேசு சொல்லி இருக்கிறாரு. சரி, உலகத்தில் நடக்கிறதுக்கு நீ பயப்படாம இருக்க வேண்டாம், வருகையில போறதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இன்னைக்கு ஒரு நிச்சயம் இருக்குதா? இயேசு வந்தா நான் கண்டிப்பா போவேங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கா?
அது எப்படிங்க சொல்ல முடியும்? கர்த்தருக்கு தானே தெரியும். நான் எப்படி போவேன்? எப்படி எலியாவுக்கு தெரிஞ்சிச்சு? இன்று நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன். எலியா சொன்னாரா இல்லையா? எலிசா கிட்ட வந்து சீஷர்கள் சொல்றாங்க, உம்முடைய எஜமான் இன்னைக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அதுக்கு எலிசா சொன்ன வார்த்தை என்ன? எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கள். அப்ப எலியா போறது யாருக்கு தெரிஞ்சிருக்கு? எலிசாவுக்கு தெரிஞ்சிருக்கு. எலியா போறது 100 தீர்க்கதரிசிக்கு தெரியுது. அவன் சொல்றான், இன்று உம்முடைய எஜமான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல்ல போகிறது உங்களுக்கு சாட்சி. நீங்க போவீங்கன்றது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். நீங்க போவீங்கன்றது உங்க வீட்டாருக்கு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். நீங்க போவீங்கன்றது ஒரு சபைக்கே தெரியணும். அவன் பரிசுத்தவான், கண்டிப்பா வருகையில போவான், கர்த்தர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவான். அவன் போவாட்டி வேற எவையா போவான்னு உன்னை பத்தி சாட்சி அவன் கொடுக்கணும். அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கா? போகாதவன் தான் என்ன சொல்ல தெரியுமா? கர்த்தரே அறிவார். ஏன்னா இவனுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அவருக்கே டைலமா, நம்ம போவோமா? ஒருத்தர் வீட்டில் இருக்கும்போது, இந்த செய்தி இருக்கும்போது, அந்த போன போதகர் கேட்டாராம் அந்த சகோதரி கிட்ட, என்ன உட்காந்துருக்கும் போது கேட்டாராம், உங்க வீட்டுக்கார் போயிடுவார் தானே பாஸ்டர் வருகையில்? அது அப்போ அந்த சகோதரி சொன்னாங்களா, யார் இவரா? அவ்வளோதான், நிறுத்திட்டாங்க கொஸ்டின் மார்க்கோட. அண்டர்ஸ்டுட். நம்ம போவோமான்னு நமக்கே தெரியாது, நம்ம போவோமான்னு வீட்டாருக்கும் தெரியாது. முதல்ல ஆயத்தம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுவை சந்திப்பதற்கு அந்த மணவாட்டி சொல்றா, வெளிப்படுத்தல் 22:17 சொல்லுது, ஆவியும் மணவாட்டியும் வான்னு சொல்லணுமா. we are ready, உங்களை மீட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த இடத்துல சபை இருக்கா? சபையை நடத்துகிறவங்களுக்கு இருக்கா? உங்ககிட்ட கொடுக்கப்பட்டதான விசுவாசி அத்தனையும் பரலோகத்துக்கு வரும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டிய ஆளு. ஒரு டிஓ, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர், ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே நுழைஞ்சா அங்கே இருக்கிற டீச்சர்கிட்ட கேட்பாரு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கிறாங்க. அதான் முதல் கேள்வியாக இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட் அந்த டீச்சருக்கு தெரியணும், எது ஆவரேஜ், எது ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, எது லாஸ்ட் பெஞ்சு. டீச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியணும். ஒரு வார்டுக்குள்ளே நுழைஞ்சி டாக்டர் அங்கே இருக்கிற நர்ஸ்கிட்ட கேட்பார், டியூட்டி நர்ஸ் கிட்ட, அந்த பேஷண்ட்டோடைய கண்டிஷன் என்ன, அங்கே இருக்க நர்ஸுக்கு தெரியுமா தெரியாதா? கன்ஃபார்மாக தெரியும். அதே மாதிரி இயேசு வரும்போது அந்த சபையினுடைய பெயர்கிட்டையோ ஊழியக்காரங்கிட்டையோ கண்டிப்பாக கேட்பாரு, உன் சபையின் நிலைமை என்ன? கர்த்தரே அறிவார். அப்புறம் நீ எதுக்கு? அடுத்த கேள்வி வரும். ஆயத்தம் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நீங்க மட்டும் போனா பத்தாது, ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த. வெறுங்கையை கர்த்தரை சந்திக்க போகவே முடியாது. இயேசுவை சந்திக்க போகும்போது இந்த பூமியிலேருந்து நீங்கள் எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வருகை முந்தினாலும் சரி, மரணம் முந்தினாலும் சரி, எதுவும் வராது. அப்போ நீங்கள் கண்டிப்பாக உன்னை கொண்டு போக முடியும். எதை கொண்டு போகலாம்? ஆத்துமாக்களை கொண்டு போக முடியும். நீங்கள் விதைக்கிற விதை முளைச்சிச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே போய் நிற்கும் போது கர்த்தர் சொல்வார், இதெல்லாம் நீ சம்பாதிச்ச ஆத்துமா, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, அவன் கிரியைக்கத்தக்கதான பலன் அவரோடு கூட வருகிறது. ரெண்டு காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று ஆயத்தப்படுதல். ஆயத்தப்படுதல்னா என்ன? முதலாவது இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற நிச்சயம் இருக்கணும். இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கு, நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போவேன், எனக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குங்கிற எண்ணம் இருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஒரு ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்துட்டேன், நான் வந்துட்டு ஆயத்தப்படுற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து என்னங்க செய்யணும்? வேதம் தெளிவாக சொல்லுது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் பைபிள் சொல்லலை. நான் சின்ன வயசுல எடுத்தேன், குழந்தையில எடுத்தேன், கொடிக்கு கீழே எடுத்தேன், எந்த ஞானஸ்நானமும் கிடையாது. ஒரே ஞானஸ்நானம், தண்ணியில் மூழ்கி எடுக்கணும், அவ்வளோதான். ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா? அவன் பரதீசிக்கு போயிட்டானே, கல்லை எடுக்கல இல்லையா? கல்லை எடுக்கல, பக்கத்தில் இருக்கிற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? எடுத்தாரா இல்லையா? உங்க பார்வை இயேசுநாதர் மேலையா கல்லன் மேலையா? நீங்க கல்லனா இருந்தா கல்லனை பாருங்க, நல்லவனா இருந்தா இயேசுநாதரை பாருங்க. எப்ப பாரு கல்ல எடுத்தானான்னு. இயேசுநாதர் எடுத்து தானே நமக்கு முக்கியம். இயேசுநாதர் எடுத்திருக்கிறாரு, நம்மளை எடுன்னு சொல்லியிருக்கிறாரு. சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தும் இருக்காங்க, எடுக்காதவங்களை எடுக்க சொல்லி இருக்காங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. கல்ல பரலோகத்துக்கு போல பரதீசிக்கு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, உங்களுக்கு எனக்கும் பரலோகம். கண்டிப்பா தண்ணியில் மூழ்கி என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். மூன்றாவது, நல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும். எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவி. நல்ல இந்த அபிஷேக கூட்டம் நடத்துகிற சபைக்கு போங்க.
பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த அபிஷேகம்லாம் தேவையில்லைங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு, அதெல்லாம் தனியாக அபிஷேகம் இல்லைம்பாங்க. ரட்சிக்கப்பட்டு 3.5 வருஷம் சீஷர்கள் இயேசுவோட இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? இல்லையே, அவங்க மேலே இல்லையே. இயேசுவே பரிசுத்தாவியில் பிறந்தவர் தான். 3.5 வருஷம் அவங்க கூட தான் இருந்தாங்க, ஆனால் பரிசுத்தாவி இல்லை. இயேசு சொல்றாரு, உன்னதத்தின் பலன் வருகிற வரைக்கும் எங்கே தங்கியிருங்கள்? எருசலேமில் தங்கியிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் கண்டிப்பாக அவசியம். இது 3 பேசிக், அடிப்படை, ஆயத்தத்துக்கான மிக முக்கியம். 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும், வேறுபாடு இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம். கடைசி காலத்தில் சபைக்குள்ள மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வந்துருச்சு. இயேசு சொல்றார், ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஆனா பவுல் எழுதிட்டு போறாரு, நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். இந்த 2000க்கு முன்னாடி வரைக்கும் சபையினுடைய குவாலிட்டி வேற. இந்த 25 வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா சபைக்குள்ள ஓநாய்கள் வந்து, கொரோனாவுக்கு முன்னாடி சினிமாக்காரன் மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தான். கொரோனாவுக்கு பின்னாடி சினிமா பாட்டியே பாடுறான். சர்ச்சுக்குள்ள சபைக்குள்ள எல்லா அக்கிரமும் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் கற்பிப்பான், சுயநீதிக்காரன். எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லுவான். ஆனா பைபிள் சொல்லுது, எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போலான்னு பைபிள் சொல்லல, இப்படி இருந்தாதான் போக முடியும் பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தாதான் போக முடியும். சிலர் கிருபைன்னுக்கிட்டு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் போய் மோசம் போகாதிருங்கள். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், நல்ல சத்தியம் பேசுற இடத்துல போய் உட்காந்துருங்க. ஒருவேளை அவங்க கடினமா பேசினாலும் சரி, ஒருவேளை அவங்க கொஞ்சம் 2 குட்டுனாலும் சரி, கவலையே படாதீங்க. உங்க ஆத்மாவை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்த்துருவாங்க. அதான் நமக்கு தேவை. சும்மா ஜாலியா ஆடி பாடி விசில் அடிச்சு அப்படி பண்ணி உன் ஆத்மா நரகத்துக்கு போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல எச்சரிப்பு கடைசியாக கொடுக்கிறார். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி. உலகம் வேறு, சபை வேறு, ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். 2 நினைவுகளால் குந்தி நடக்க முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. தேவபுத்திரருக்கும் மனுஷகுமாரத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அவ்வளவுதான். கடைசியாய் ஆயத்தப்படுத்துங்கள். ஒரு கூட்டத்துக்கு இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லுங்க. இயேசு வரப்போறாரு, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு உங்ககிட்ட கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். அவர் வருகையை போய் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்ல சொன்னார். ரட்சிப்பு, வருக எல்லாம் சேர்ந்தது தான் சுவிசேஷம் சொல்ல சொன்னார். அதுக்கு நாங்கள் ஒரு காரியம் உங்களுக்கு செஞ்சுருக்கிறோம். அதை மட்டும் நீங்கள் செஞ்சால் நல்லது. இது ஒரு ட்ராக்ட். இது இந்த கடைசி காலத்தை பற்றி போடப்பட்டதான ஒரு ட்ராக்ட். இப்போ பேசணும் இல்லையா எல்லாத்துக்கும். பின்னாடி உங்கள் சபையோடைய அட்ரஸ் போடுறதுக்கு இடம் இருக்கும், இங்கே இருக்கும். இந்த ட்ராக்ட் ஃப்ரீ தான், வெளியே இருக்கும், பின்னாடி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் அள்ளிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அள்ளி கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஃப்ரீயாக கிடச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு நமக்கு தெரியுமே. அதனால் ஒரு ஆளுக்கு 5 தான் தருவாங்க, 5 தான் தருவாங்க. வெளியே இருக்கும் பின்னாடி. நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு 5 பேரோட பேரை எழுதணும் வச்சு டைரியில். அந்த 5 பேருக்காக முதல்ல ஜெபிக்கணும். நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு அந்த 5 பேருக்கு இந்த டிராக்டை கொண்டு போய் கொடுங்க. அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ஆத்மாக்களை உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? அடுத்த 5 உங்கள் போதகர்கிட்ட போய் கேளுங்க, தருவாங்க. அப்படி அவர்கிட்ட இல்லைன்னா அவங்க எங்ககிட்ட வாங்கி உங்களுக்கு தருவாங்க. இது ஃப்ரீ தான். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை நான் அடிக்கலை, அதாவது எழுதுறது மட்டும்தான் நான். இதை அடித்து கொடுக்கறது 2 குடும்பம். அவங்களுடைய வருமானத்தில் அவங்களுக்கு கிடைச்சதில் அவங்க அடித்து கொடுக்குறாங்க. இது ஒரு ஊழியமாக செய்கிறாங்க. வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆமாம், அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இது கொடுக்குறாங்க. அவங்களுடைய தரத்துலேருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ கீழே போட்டிங்கன்னா அவங்களுடைய உழைப்பை நீங்கள் கீழே போடுற மாதிரி. எல்லாரும் கண்டிப்பாக சுவிசேஷம் சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் அத்தனை பேரும் 5 ஆத்மாக்களுக்கு சுவிசேஷத்தை ஜபத்தோட சொன்னீங்கன்னா கர்த்தர் வரும்போது ஒரு பெரிய கூட்டம் புறப்பட்டு சந்திக்கும்படி போகும். நீங்களும் வருங்கையே போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில்? சரியாக ஒரு 5 நிமிஷத்தில் அந்த கூட்டம் முடியும். கரெக்டாக 5 நிமிஷத்தில் அந்த கூட்டம் முடியும். சவுண்ட் போடாமல் ஏந்திரிங்க பார்ப்போம், அமைதியாக.
கண்களை மூடுவோம். நான் சரியாக 5 நிமிஷத்தில் அவங்க கையில் கொடுத்துருவேன். யாரும் பேச வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி அமைதியா உங்களை ஆராய்ந்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 11:31, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இயேசுவை இன்னைக்கு இயேசு வருவார்னா அவரை சந்திக்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்களா? நான் மறுரூம் ஆயிடுவேன், அவரை சந்திக்கிற இடத்துக்கு நான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் இருக்கா? ஒருவேளை இல்லைன்னா, இன்னென்ன காரியங்கள் எனக்குள்ள தடையாக இருக்குது, இந்தந்த காரியங்கள் இன்னும் எனக்கு போராட்டமாக இருக்குது, நான் வருகையில் போகிறதுக்கு இதுதான் எனக்குள்ள இன்னும் தடையாக இருக்குது அப்படின்னா, அதையெல்லாம் இப்போ ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். ஒருவேளை இது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மிகப்பெரியதான அழைப்பை கொடுக்கிறார், ஒரு வாய்ப்பு. இவைகளை எல்லாம் துல்லியமாய் சொன்ன இயேசு இன்னொன்றும் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. வரப்போகிற இந்த அழிவிலிருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதத்தில் அதுக்கான நிறைய சாட்சிகள் இருக்கு. அந்த தேவன் இன்னைக்கும் அதை செய்வார். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரத்தில் ஒரே ஒரு காரியத்துக்காக நான் கேட்க போறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை. குழந்தையில் எடுத்தேன், அல்லது எடுக்கலை, இல்லை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன், இல்லை எனக்கு அந்த சத்தியம் தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் என்னை இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்குறேன். நான் வருகையில் போகணும், அதுக்காக தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு முழு மனதோடு கூட ஒப்பு கொடுக்குறவர்கள் மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நன்றா கரங்களை உயர்த்துங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான், மற்றவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நேற்று கரங்களை உயர்த்தினவங்க இன்றைக்கி தூக்க வேண்டாம். இன்னைக்கு மட்டும் கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க. சரி, இந்த கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்க உங்கள் சபையில் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் கொடுப்பாங்கன்னா அங்கே போய் எடுத்துருங்க. அங்கே போய் அவங்க எடுத்துக்கோங்க. ஒருவேளை எங்கள் சபையில் தண்ணியில் மூழ்கி கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் அங்கே இல்லைன்னு சொல்லுவாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து பாருங்கள். இங்கே இருக்கிற ஊழியக்காரங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி. கர்த்தர் இந்த 2 நாளும் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசி இருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமும் போகணும். என் குடும்பம் மட்டுமல்ல, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணி கொண்டு போகணும். இன்னையிலிருந்து எனக்குள்ளே ஒரு தீர்மானம், கிறிஸ்துவை போக போகிறோம். நாங்கள் ஆயத்தப்பட போகிறோம். அதோடு கூட அநேகரை ஆயத்தப்படுத்த போகிறோம். அப்படி சொல்கிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது உம்மை சந்திக்கிற கூட்டத்தில் நானும் ஒரு கூட்டத்தை நான் கொண்டு வர வேண்டும். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த 2 நாளும் எங்கள் மத்தியில் அசைவாடினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தரோடு கூட நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது நாங்கள் அத்தனை பேரும் உடைய வருகையில் காணப்பட, முகமுகமாய் சந்திக்க, மறுரூபம் ஆக, மத்திய ஆகாயத்தில் உம்மை பார்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, அது வரைக்கும் எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். அப்பா, கர்த்தர் வழி நடத்துவீராக. அப்பா, இங்கே வந்திருக்கிற அநேக ஊழியர்களுக்காக, அவர்கள் திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சபைகளிலும் ஒரு பெரிய மாற்றம், எழுப்புதல் வருவதாக, அவர்களும் முழு சபையோடு கூட உம்மை சந்திக்க வர கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த கூட்டத்தை நடத்தின ஊழியக்காரருக்காக, அவர் குடும்பத்திற்காக, சபை மக்களுக்காக, இதற்காக ஒத்துழைத்த ஜெபித்த கொடுத்த ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இதற்கான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் கட்டளையிட்டுருங்க. வந்த ஜனங்கள் எல்லாம் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.